भूषण कलापा निगम भुवन दीपा नटराजा नमामि नटराजा नमामि। गमगनि सानि दप नी दप मदा पमगरि सा गरि गरि सनि दप मद पमगरि सा निरि गरि गमद मद निरि नि सनि सा दनि दनि पद पद म प म प ग सा निरि सनि दप मगरि सा निरि सा। வாழ்க காளிங்கா வாழ்க. உன் பெருமைக்குரிய இசையிலே எம்மை ஆனந்தப்படுத்தி விட்டாய். பரவசமூட்டும் இசை நுணுக்கத்திலே அற்புத சாரதா என்று பெயர் பெற்று சகலகலா வல்லவனாக்கி விட்டாய். மகிழ்ச்சி சுவாமி மகிழ்ச்சி. தங்கள் ஆனந்தமான சன்னதியை பார்த்த பெருமிதம் என்னை பாட வைத்ததே தவிர என் பெருமைக்கு என்ன உண்டு பிரபு? மிக்க மகிழ்ச்சி. மாலினி, சிறந்த முறையிலே நடனமாடி எங்களை மகிழ்வித்தாய். தினமும் நமது சன்னதியில் நடனமாடும் சந்தர்ப்பத்தை உனக்கு தந்திருக்கிறோம். கடமைப்பட்டிருக்கிறேன். காளிங்கா, காளிங்கா, அழைத்தாயா? அப்பா, உன்னோடு பேசுவதற்கு அநேக நாள் துடித்தேன். உன் பாடலுக்கு என் பருவம் ஆடுகிறது. என்னை நானே மறந்து விட்டேன் காளிங்கா. மன்னித்து விடு, பூஜைக்கு நேரமாகிவிட்டது. நான் போகிறேன். இல்லை காளிங்கா, என் பேச்சைக்கு என்று நான் உன்னை பார்த்தேன். அன்றே உன்னை அடைய ஆசைப்பட்டேன். காளிங்கா, உன் இசைக்கு என் நடனம் பொருந்துகிறது. உன்னை நான் மனப்பூர்வமாக விரும்பிவிட்டேன். சிவசிவா, இதை சொல்வதற்காக அழைத்தாய்? ஆமாம் காளிங்கா, உன்னை பிரிந்து நான் போக மாட்டேன். உதறி தள்ளினால் இங்கேயே மடிகிறேன். காளிங்கா, உன் மனதை மாற்றி இந்த மங்கையை ஏற்றுக்கொள். உணர்ச்சி மிகுந்த உந்துதலில் மகிழ்ச்சி பெறும் உன் ஆசைக்கு இரையாக்கி என்னை கொன்று விடாதே. அவ்வளவுதானா? வருகிறேன். உடனே காதல் பருவத்தை அறியாத பேரியே, கண்ணே கட்டாரி போன்றவள், கவலையிலும் மகிழ்ச்சியிலும் நங்கையர்க்கே வெற்றியும். நாராயண, கோபத்திலும் கூட உண்மை சொன்னாய் மாலினி. ஆனால் உன் போன்ற அழகியை நிராகரித்த அந்த உத்தமன் மனோதிடத்தை மெச்சத்தான் வேண்டும். அது மனோதிடம் அல்ல முனிவரே, அதிகாரம், மயக்கம், தற்புகழ்ச்சி விளக்கம். ஆமாமாம், அது உண்மைதான். சிவபெருமானுடைய சிரசில் இருக்கின்ற பாக்கியசாலி ஆயிற்றே. அவ்வளவு பெருமைக்குரிய அந்த காளிங்கனை வீண்படி சுமத்துவது ஏன் முடியாது? பார்த்து விடுகிறேன். காளிங்கனை குற்றம் உள்ளவனாக்கி என் மனவேதனையை தனித்துக் கொண்டு விடுகிறேன். நீர்மேல் எழுத்தாக கூடாது. நாராயண நாராயண. நாரதரே, நிற்க வேண்டும். இந்த சமயத்தில் பார்வதி பரமேஸ்வரனை சந்திக்க யாருக்கும் அனுமதி இல்லை. காரணம், அவர்கள் இருவரும் பகடையாட்டத்தில் மெய்மறந்திருக்கிறார்கள். நாராயண. அனைத்தையும் எப்படி சுவாமி? இது சிவபெருமானின் கட்டளை. பரம ரகசியம், வெட்ட வெளிச்சம். நாராயண. 4 ஆட்டமும் எனக்குத்தான் வெற்றி. வென்று விட்டேன். ஏன் துடிக்கிறாய்? இன்னும் ஒரு ஆட்டம் இருக்கிறதே. அதிலும் பார்வதிக்கே வெற்றி. இல்லை, எனக்குத்தான் வெற்றி. அப்படியா? ஆடுங்கள் பார்ப்போம்.
சிவபெருமான் வெற்றி பெற முடியவில்லை. இப்போது என்னிடம் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் சுவாமி. இதிலும் தோற்றுவிட்டீர்கள். பார்வதி, காளிங்கா, காளிங்கா. நந்தீஸ்வரா, சுகந்தானா? எப்படி ஒப்புக்கொள்வேன் காளிங்கா? இரவும் பகலும் நின்று காலை எடுத்து வைக்க கூட முடியவில்லையே. உனக்கு என்ன கொடுத்து வைத்தவன்? சுதந்திரமாக எந்நேரமும் நினைத்த இடங்களுக்கு சென்று வரலாமே. நினைக்க முடியாது. ஏதோ எப்போதோ சுவாமி தியானத்தில் உள்ள போது தவிர இதர சமயங்களில் நகருவதற்கில்லையே. சதா அவருடைய சன்னதியிலே நான் இருக்க வேண்டும். இன்னும் என்ன, தினம் மாயா சங்கரின் லீலா வினோதங்களை பார்த்துக் கொண்டு பகடையாடிக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் முழுதும் தோற்று போய்விட்டார். வெற்றியில் பார்வதி சிரித்தார்கள். அதை அகம்பாவம் என மதித்து சங்கரர் கோபத்தால் சிவந்து போனார். அப்பா, சிவபெருமான் கொண்ட கோபத்தை பார்த்தவுடன் நான் சிந்தை கலங்கி விட்டேன். பிறகு பிறகு என்ன சொன்னேன்? என்ன தவறு செய்து விட்டேன் நந்தீஸ்வரா? என்ன சொல்கிறாய் காளிங்கா? பொல்லாதவன், செய்யக்கூடாத குற்றம் செய்து சிவபெருமானுடைய ரகசியத்தை சொல்லிவிட்டேன். இந்த உண்மை வேறு யாருக்கும் தெரிந்தால் என் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். யாராவது கேட்டால்? கவலைப்படாதே காளிங்கா, நாம் பேசிக்கொண்ட ரகசியம் நமக்குள்ளே தான் இருக்கும். உற்று கேட்டாலும் இந்த ரகசியம் யாருக்கு உபயோகம்? சிவபெருமானே தோல்வி அடைந்தார். காளிங்கனே சொன்னான். பரமசிவன் தோற்றார். இந்த ரகசியம் உனக்கு எப்படி தெரிந்தது? எனக்கு என்ன, பரந்த உலகத்திற்கே பரவி விட்டது. காளிங்கனே சொன்னான். காளிங்கா, சுவாமி, ஏகாந்தமாக நடந்த விளையாட்டு ஒன்றில் எமது தோல்வி உலகத்திற்கு எப்படி தெரிந்தது? இந்த அந்தரங்கத்தை யார் வெளியிட்டது? ஏன், உண்மையை சொல். என் குற்றத்திற்கு மன்னியுங்கள் சுவாமி. அவசரத்தில் தெரியாமல் தவறு செய்து வார்த்தையோடு வார்த்தையாய் பொருள் தவறியது. என் குற்றத்தை மன்னியுங்கள் சுவாமி. மன்னிப்பதா? உனக்கு இறக்கப்படுவதா? நம் உடன் புகுந்து வாழ்ந்து நமக்கே பழிச்சொல்லி எழுப்பினாய். அடங்கியவன் உயர்ந்தவன் என்று எம் ஜடாமுடியில் இதுவரை அணிந்திருந்தேன். ஆனால் கௌரவித்த பெருமையை கேவலம் தூற்றிவிட்டாய் துரோகி. நம்பிக்கையை விஷமாக்கிவிட்ட கொடுமை சாபமாக்கிவிட்டது. இவ்வினாடியை தெய்வத்தன்மையை பறிகொடுத்த பிறவியாகி பூலோகத்தில் மனிதனாக பிறந்துவிடு. இதே உனக்கு தகுந்த தண்டனை. எனக்கு கருணை காட்டுங்கள் சுவாமி. நிரந்தரமாக உங்கள் பாத சேவை செய்து கொண்டு அனுதினமும் மகிழ்ந்து பிரிந்திராது தங்களுடனே வாழ்ந்திருந்தேனே சுவாமி. உங்கள் சுய உருவத்தை பார்க்காத ஒரு வினாடி கூட என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. என் தவறுக்காக நான் புழுவாய் துடிக்காமல் இல்லை பிரபு. எனக்கு பரிவு காட்டுங்கள் தேவா. உங்கள் சன்னதிக்கு முன் என்னை ஒரு கல்லாக்குங்கள். அனுதாபத்திற்குரிய பக்தியிலும் சிரஞ்சீவி ஆகிறேன். அதை எனக்கு சாபமாக கொடுங்கள். அதை தவிர என்னை பூலோகத்திற்கு அனுப்பாதீர்கள் சுவாமி, அனுப்பாதீர்கள் பிரபு. அம்மா பவானி, நீங்களாவது சொல்லுங்கள் அம்மா. ஆதரவு காட்டுங்கள் மாதேவா. அறியாமல் செய்த தவறுக்கு அவதிப்படுகிறார். சிறிது ஆலோசித்து மன்னித்து சாபத்தை மாற்றுங்கள் சுவாமி. முடியாது பார்வதி. கொடுத்தது வரமானாலும் சாபமானாலும் வாங்குவது மாற்றுவது தீதாகும். அம்மையப்பனுக்கு வணக்கம். வா நாரதா. வணக்கம் முனிவரே. வாழ்க. சாபத்திற்கு ஆளாகிவிட்ட பொல்லாதவன் எனக்கு இனி எதற்கு வாழ்வு நாரதரே? என்ன? நம் அந்தரங்க மஞ்சத்தில் உள்ள ரகசியங்கள் அம்பலமாகி உலகெங்கும் பரவுகிறது நாரதா. நாராயண, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் சுவாமி. பேச்சு மூச்சின்றி திரியும் என் போன்ற முனிவர்களே உங்கள் மஞ்சத்தில் பிரவேசிக்க முடியாதே. உண்மை ரகசியம் யாரால் வெளிவந்தது? என்ன நந்தீஸ்வரா, விந்தையாக உள்ளதே. இத்தகைய மாபாதகத்தை செய்தவன் கொடியவன் நானே சுவாமி. தேவதேவா, காளிங்கன் உங்கள் பக்தன். தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்தான். மன்னித்து அவனை காப்பாற்ற வேண்டியது நம் சாபம் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆனால் நீண்ட காலம் துயரப்படாத வண்ணம் நிச்சயம் விமோசனம் தருகிறேன். சுவாமி, பூலோகத்திலே என்னை போற்றும் ராணி சோழமாதேவி செல்வனுக்காக வெகு காலமாகவே எம்மை வேண்டிக் கொண்டிருக்கிறாள். அதோ நீ அவள் கருவிலே அவதரிப்பாய்.
மனிதனாய் பிறந்தாலும் மகத்தான சரிதையில் இடம் பெற்று விடுவாய். 25 வருடங்கள் வரை அவ்வுலகில் வாழ்ந்து திரும்பவும் நம் சன்னிதானத்தை அடைந்து விடுவாய். சென்று வா. மிக்க மகிழ்ச்சி சுவாமி. அம்மா, நாராயண. வாழ்க வாழ்க. உன் தவம் பலித்தது. வெகு விரைவிலே எம்மருளால் உனக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான். ஆனால் அந்த மகன் 25 வருடங்களே வாழ்வான். அற்ப ஆயுசா? ஆமாம், எம்மை போற்றுகிறவள் என்று முன்னதாகவே சொல்லுகிறேன். வாழ்க. மகாதேவா, செஞ்சலப்படாது. இணைப்பயனை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது. இல்லையே செல்வனை நமக்கு அளித்த சிவனார் அவனை சிரஞ்சீவி ஆக்குவாரே. சுவாமி, வருந்தாதே. எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். இந்த முடிவு வரும் என்று எண்ணவில்லை. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாயிற்று. நாராயண. வாழ்க மாலினி, வாழ்க. எப்படியோ உன்னுடைய திட்டம் வெற்றி பெற்றது. குறுக்கு வழியில் காளிங்கனை குறிவைத்து விரட்டி விட்டார். வாழ்க மாலினி, வாழ்க. என்ன பயன் மகரிஷி? சதி செய்து காளிங்கனை வென்று விட்டாலும் இங்கிருந்து அவன் பூலோகம் போனதால் ஒரு விதத்தில் தோற்றுவிட்டேன் சுவாமி. சர்வசக்தியின் மகடகேந்திரமான உனக்கு பூலோகம் என்ன மாலினி? நீ பின்பற்ற முயற்சி செய்தால் இவன் உன்னிடமிருந்து தப்ப முடியாது. ஆமாம், தப்பவே முடியாது. எதிரி கவலையின்றி எங்கு வாழ்கிறானோ பார்த்து விடுகிறேன். சரியாக சொன்னாய். நாராயண. அதன் பிறகு மார்க்கண்டேயன் வளர்ந்து 16 வயதாயிற்று. அதற்குள்ளாக அவனுக்கு மரணமும் வந்துவிட்டது. என்ன, அவர் 16 வயதில் இறந்து விடுவார் என்று சொன்னீர்கள் அல்லவா? அது நிஜம்தான். மார்க்கண்டேயனுக்கு பிறக்கும் போதே பரமேஸ்வரன் அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் மார்க்கண்டேயன் இறந்து விட்டாரா? சொல்வதை கேள். அப்போது மார்க்கண்டேயன் என்ன செய்தார் என்றால், அன்ன ஆகாரமின்றி அந்த பரமேஸ்வரனை நினைத்து தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அந்த நேரத்தில் மார்க்கண்டேயன் உயிரை எடுக்க அந்த யமனை நேரடியாக வந்து விட்டார். பாவம், மார்க்கண்டேயன் பயப்படவில்லையா? அவர் பெற்றோர்கள் யமனிடம் போராடவில்லையா? ஆனால் மார்க்கண்டேயன் சும்மா இருக்கவில்லை. தைரியமாக சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினார். அப்பொழுது யமன் தன் பாசக்கயிரோடு மார்க்கண்டேயன் உயிரை எடுக்க வந்தான். ஐயோ, ஈஸ்வரன் இதை பார்த்து கொண்டிருந்தாரா? எப்படி சும்மா இருப்பார்? தன்னுடைய பக்தனையே கஷ்டப்படுத்துகிறாய் என்று கோபம் கொண்டு தன்னுடைய திரிசூலத்தால் யமனையே தாக்கச் சென்றார். பலே பலே, சரியாக செய்தார். அப்படித்தான் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் யமன் வந்து உயிரை எடுத்து விடுவான் அல்லவா? சந்திரா, சரி, மகாராணியார் உன்னை அழைக்கிறார். நீ சென்று வா சந்திரா. அம்மா, அம்மா. மகனே சந்திரா. அம்மா, இன்று என் குரு நல்ல கதை கூறினார். மார்க்கண்டேயன் கதை நன்றாக இருந்தது. அந்த கதையை சொல்லவா? அந்த கதை எனக்கும் தெரியும் சந்திரா. அப்படியா? அது எனக்கு தெரியாதே. அம்மா, மார்க்கண்டேயனின் தந்தை நல்லவர் அல்ல. பாவம், யமன் உயிரை எடுக்கும் போது அவர் தந்தை பார்த்து கொண்டிருந்தாராம். நீங்களாக இருந்தால் சும்மா இருப்பீர்களா? அம்மா, ஏன் அழுகிறீர்கள்? ஒன்றுமில்லை சந்திரா, ஒன்றுமில்லை. சாப்பிடு மகனே. சந்திரா. அம்மா, நானே சாப்பிடுகிறேன் அம்மா. இல்லை மகனே, இன்று உன் பிறந்த நாள் அல்லவா? இந்த விடுங்கள் அம்மா, நானே சாப்பிடுகிறேன். நான் ஒன்றும் சிறு குழந்தை அல்ல. சந்திரா, எனக்கு எப்பவுமே நீ குழந்தைதானப்பா. காட்டு. ஆஹா, சின்ன குழந்தை லட்டு சாப்பிடறத பாரு. சந்திரா, நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். வேட்டைக்கு போகணும். அனைத்தும் தயாராக இருக்கின்றதா? இந்த கணபதி என்ன சாதாரணமான ஆளா? நான் பயங்கரமான ஆளு. தேவையில்லாத வேலை எல்லாம் எடுத்து போட்டு கூர்மையான வேலை எடுத்து வச்சிருக்கேன். ஓ, வேறு என்னவெல்லாம் செய்துள்ளாய்? கத்தி, கோடாரி, ஈட்டி எல்லாமே. அது கூட நாய், கழுதை, குதிரை எல்லாமே தயாரா இருக்கு. என்ன, நாய் குதிரையா? ஆமா, நாய் வேட்டையாடுறதுக்கு, குதிரை மேல பொருளை எடுத்து வைக்கிறதுக்கு, கழுதை மேல நாம உட்கார்றதுக்கு. கழுதை மீது நீ அமருவாயா? ஓ, அமர்ந்து. நான் உட்கார மாட்டோமா? அது என்ன உதைக்கும். சந்திரா, சப்த கலைகளில் வேட்டையும் ஒன்றப்பா. விலங்குகளை ரட்சிப்பதே நமது கடமை.
துன்புறுத்துவது அதர்ம மகனே. வேட்டைனா எங்களுக்கும் பயந்தாமா. பறவைகள் தான் எங்க வேட்டையே. அதையும் சாகடிக்க மாட்டோம், புடிச்சிட்டு வந்துருவோம். இல்லையம்மா, நாங்கள் இருவரும் நதிக்கரைக்கு சென்று வருகிறோம். நானும் போயிட்டு வந்துடுறேம்மா. இங்கு வைத்து விடு. ஒண்ணு எடுத்துக்கிறேம்மா. எடுத்துக்கொள். இதோ. சந்திரா, சீக்கிரம் வந்துவிடு. சரி அம்மா. தேவி, எப்பொழுதும் பயந்தவள் போலவே காணப்படுகிறாய். என்ன செய்வது பிரபு? நமது சிரஞ்சீவியின் ஆயுளில் ஒவ்வொரு வருடம் குறையும் போது என் நெஞ்சியை வெடித்து விடும் போல இருக்கிறது. இந்த மனவேதனையை எப்படி தாங்கிக் கொள்வேன் சுவாமி? கலங்காதே தேவி. அப்படி இருக்கும்போது நம்மால் என்ன செய்ய முடியும்? நமது குல தெய்வம் தான் நமது வம்சத்தை காப்பாற்ற வேண்டும். பார்த்தாயம்மா, பார்வதி தேவி விரத மகிமை எப்படி இருக்கிறது? பதியோட பாத சேவையால் தான் இல்லத்தரசிகளுக்கு நல்லது நடக்கும். கணவனுடைய சரணத்துல ஒரு மனைவி இந்த உலகத்தையே பார்க்க முடியும். ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் கண்கண்ட தெய்வமா. பூஜைகளால் சிவனுடைய அருள் நிச்சயமா உனக்கு உண்டு. அப்பா மகளே, உன்னுடைய அம்மா உயிரோடு இருந்திருந்தா உன்னுடைய இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? எல்லா விதத்திலையும் எனக்கு அனுகூலமா இருந்து என்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமா கொண்டு வந்து என்னை விட்டுட்டு சிவனுடைய பாதத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். என்னுடைய கடைசி வாழ்க்கை காலத்துல இந்த அழகான சரஸ்வதியை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டா. அப்பா, இந்த குடும்பத்தை என்னால நடத்த முடியாதுப்பா. இந்த வீட்டுல உங்களுக்கு சமைச்சு சமைச்சு என் இடுப்பே ஒடிஞ்சு போச்சு. என்னடி, என்ன ஆச்சு சொல்லு. என்ன ஆச்சா? உங்களை கட்டிக்கிட்டதுதான் பெரிய தப்பா போச்சு. எல்லாம் என் தலை எடுத்து. காலையில இருந்து எல்லா வேலையும் நானே பாத்துட்டு இருக்கேன். வீட்டுல இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கான்னு பேரு. எனக்கு ஏதாவது ஒத்தாசா இருக்கால? எப்ப பார்த்தாலும் பூஜை பாட்டுன்னு காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கா. இவளை கூப்பிட்டு என் தொண்டை தான் வத்தி போதே தவிர உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறா. சரி, இப்ப என்ன ஆச்சு? நிதானமா சொல்லு. இதுல என்ன சொல்லணும், ஏது சொல்லணும்? கரகம் பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த வீடு. வீட்டுல குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல. ஏதாவது சொன்னா சித்திக்காரி கொடுமைப்படுத்துறா அப்படிங்கிற கெட்ட பேர் தான் எனக்கு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன் சித்தி. ஐயோ செல்லம், நீ ஒண்ணு தண்ணி எடுக்க வேண்டாமா? வயசு பொண்ண தனியா தண்ணி எடுக்க அனுப்பிச்சிட்டேனே, அது வேற கெட்ட பேர் வரணுமா? நானே போய் எடுத்துக்கிறேன். இல்ல சித்தி, நானே போய் கொண்டு வரேன். அம்மா, கிரிய பாருமா. கோமதி, இப்படி சின்ன பிள்ளைத்தனமா விளையாடுறத விட்டுட்டு அம்மாவுக்கு உதவி பண்ணலாம்ல? அம்மா, அப்பாவை பாருமா. ஐயோ சிவா, அவ வேலை செய்யற மாதிரியா இருக்கா? 3 நாளா வயிற்று வலின்னு துடிச்சிட்டு இருக்கா. வலிக்குதுன்னு துடிச்சிட்டு இருக்கா என் செல்ல பொண்ணு. தலைவலியும் வயிற்று வலியும் கண்ணுக்கு தெரியாது இல்ல, பாவம். அதனாலதான் காலையில எழுந்து இவ்வளவு கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கா. தின்னுமா, தின்னு. சரி. இனி எதற்கு பயம்? அதற்கில்லை.
மன்னியுங்கள், என் வருகை உங்கள் ஆனந்தத்தை கலைத்தது. இளமை பொங்க சிரித்த முல்லை என் பக்கம் நிற்கிறது. என் ஆசைகள் பலித்தன. இன்றுதான் என் கனவு கண்ணி எனக்கு காட்சி அளித்தாள். கனவு கன்னியா? யார்? எங்கே? சொல்லவா? ரோஜா. நானா? பெண் என்றதும் குறும்புத்தனம். இதற்கு முன் எப்போதும் உங்களை நான் பார்க்கவே இல்லையே. பார்த்தேனே. எங்கே? இங்கேதான். தேன்மதி உருவத்தில், செவ்வான புருவத்தில், முல்லை வனத்திலே, ரோஜா இனத்திலே. போதும் உங்கள் விளக்கம். பாவம், உள்ளம் சரியாக இல்லை. எனக்கா? இல்லையா? ஒரு பேதை பெண்ணை பார்த்து தேன்மதி செவ்வானம் என்று கவி பாடுகிறீர்களே. யார் நீ? உங்கள் கனவில் தோன்றியவள் அல்ல. என் பெயர் கௌரி. கௌரி? ஆஹா, எத்தனை அழகுள்ள பெயர். கௌரி, கௌரி. எதற்கு? ஒன்றுமில்லை. தனியாக போகிறாயே, துணைக்கு வருகிறேன். போகலாம். தேவையில்லை. இப்போதே பிடிவாதம் விடுங்கள். கௌரி, உமதி, அம்மா பார்த்த நிசா. நிசா நிசா, எங்க அம்மா வருது. வரத்தான் வேணும். இப்பவே பேசுவோம். எத்தனை நாள் மூடி வைக்கிறது? வா, கேட்டுடலாம். என்னன்னு? அத்தை, உங்க பொண்ணை எனக்கு தாலி கட்டி தரானும்னு. கட்டான மருமகனேன்னு உடனே கல்யாணம் செய்வான் உங்க அப்பா அவனை. எப்ப சந்திப்போம்? சொல்லட்டா? எப்போன்னு? பொழுது சாஞ்ச உடனே இங்க வந்துடு. தலைக்கு வச்ச பிறகு கண்ணு தெரியாத உமதி மூலி. உமதி, உமதி, இங்க இருக்கியா? அது என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, சாக்குல இருந்த மிளகாய் எல்லாம் பூசரம் புத்து ஒண்ணுக்கும் உதவாம போச்சு. அந்த குருட்டு பைய தங்க வேலை இந்த பக்கம் வந்தானாடி? வரலம்மா. கோழி பைய. ஏமா தும்மற? ஒண்ணு இல்லம்மா, மிளகாத்தூள் இல்ல. இல்லம்மா, பொழுது போச்சுல்ல, தேழு பாம்பு திடீர்னு வரும், போகலான்னு. சமையலுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் பறிச்சுட்டு போலாமா? என்னம்மா? என்ன என்ன? ஒண்ணு இல்லம்மா, முள்ளு குத்திட்டு எடுக்கிறேன். சரி சரி, இருட்டு போச்சு, வா போலாம். நீ போமா, நான் பூவை எடுத்துட்டு வர்றேன். வரும்போது கொல்ல கதவை சாத்திக்கிட்டு வரியா? என்ன ஆச்சு? சத்தம் வராத, பொறுத்துக்க. முடியாது முடியாது முடியாது. அம்மா வாய் மூடு. அம்மா ஒண்ணு அடுப்பும் இல்ல. அம்மா
நீங்களா மீண்டும் வந்தீர்களா? நீ வரச் சொன்னதாக நானா? யார் சொன்னது? இந்த இலைகளும் பூக்களும். எப்படி? கன்னிப்பெண் கண்ணுறங்கவில்லை என்று உமக்கும் சொன்னதா? சொன்னதா? வாலிபர்களை நம்பக்கூடாது, மனிதன் யாரென்று தெரிந்து கொள்ளாது பழகக்கூடாது என்று. நான் பிறந்த பொன்னாடு பண்பு நகரம், வாழ்வது கன்னி இதயம். உங்கள் பெயர்? கௌரி வசந்தன். என்றால் அந்த ராகம் இனிக்கும் என்றுதான் அந்த பெயரை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு கசக்கும் என்றால் கௌரியை எனக்கு விட்டு விடு, வசந்தன் என்று கூப்பிடு. இதோ இப்படி பேசக்கூடாது என்று. வேண்டாம், ஏதாவது ஒரு பெயர் சொல். மனோரஞ்சிதன். அவன் மிகவும் போதையானவன். சரி, மன்மதனா? அவனுக்கு உருவமே இல்லையே. பிறகு சந்திரனா? அவனுக்கு மட்டும் குறைவு இல்லையோ? தேய்பிரை? வளருக, ஒரே நாள் அந்த பௌர்ணமே போதும், வாழ்நாளே பொங்கி தழையும். கனியே, சந்திரனுக்கு காணிக்கை மலருள்ள ஒரு பொய்கை. இந்த சங்கரனுக்கு தேவை கௌரி. ஆமாம். அதான் கௌரின்னு அவருக்கு அவ்வளவு பிரியம். இந்த மாதிரி சொன்னா விரட்டுடுவாரு. அவரு இதற்கு சம்மதிக்க மாட்டார் ஐயா. அவரை தெரியும், நீ துணிஞ்சிட்டா நடக்காத போயிடுமா காளி. நீ இன்னும் சாதாரணமான ஆளா? இந்த உதவி எனக்கு செஞ்சின்னா, என் வீட்டுல விளக்கேத்தி வச்சு புட்டின்னா, உன் உதவி என்னாலும் மறக்க மாட்டேன். உன் உடம்ப பொன்னாரியே நிரப்பி போடுவேன். 10,000 வெகுமானமும் தந்துடுவேன். சரிதானே? 10,000 தானே? கஷ்டப்பட்டாலும் வயிறு நிறையணும். கண்டிப்பா நடக்காது சப்பானி. ஆமா. களி 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 அப்படி எல்லாம் சொல்லாத. வேணும்னா 5 கூட்டிக்கோ. 25. சரிதானே? இதோ வார்த்தை நிச்சயம் பண்றேன். அச்சாரமா இந்த நகையை வச்சுக்கோ. நீ கட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம் தான் சப்பானி. எதுக்கும் சொல்லி பாக்குறேன். அவர் வந்த அப்புறம் பேசிக்கிட்டு உத வாங்கினாலும் சரி, கௌரிய கல்யாணம் பண்ணித்தான் தீரணும். என்ன அந்த பொறுப்பு ஒண்ணு. சரி, போயிட்டு வா சப்பானி. கௌரி, கௌரி சுகந்தானே? கௌரி சுகந்தான் தாத்தா. தாத்தாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். பூமதி, அம்மா பார்த்தா உதப்பாங்களே. எல்லாம் கீழே கொட்டிட்டியே, இப்படி செய்யலாமா? ஐயோ ஐயோ ஐயோ, யார் செஞ்ச வேலைடி இது? வந்து வந்து அக்கா. நான் நினைச்சேன், ஏண்டி ஒண்ணும் தெரியாதவளாட்ட பதுங்குறிய? இந்த திருட்டு புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு? உன் தலையில கொள்ளிய வைக்க மூஞ்சிய பாரு. வா சொல்றேன். சின்னம்மா வா. சின்னம்மா சின்னம்மா, நான் சொல்றத கேளுங்க. இந்த அரிசிய மாவை அரைக்கிற வரைக்கும் உனக்கு அண்ணன் ஆகாரம் கொடுக்க மாட்டேன், தெரிஞ்சுதாடி? உள்ளே கிடந்து சாவு. பூமதி பூமதி. டேய், எங்க வந்த? யார் பார்க்க வந்த? நீ மனுஷன் தானா? சிறந்த கடவுள் பக்தனடா. எம்மையே அவமதித்து விட்டாயா முட்டாளே. இப்போதே சாபம் போட போகிறோம். அப்படிங்களா? போடுங்க போடுங்க, உங்க மகிமைய பாக்குறாப்புல செய்யுங்க. அப்பாவி காக்கா. காக்கா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது மகாமுனிவரே? மகிமை தெரிந்து கொண்டாயா பக்தா? உன் தந்தை மலைநாடு சென்றிருக்கிறார் இல்லையா? போயிட்டாரு. அடே, புரிஞ்சுகிட்டீங்களே. மெதுவா சொல்லுங்க மகாமுனிவரே, காதல விழுந்த நம்ம பாடு அடாப்பட். காக்கா, உனக்கு பொண்ணு வர போகுதடா. பொண்ணா? எனக்கா? அம்மா நண்டு பயலே. நண்டு பயம் போயிட்டா சிட்டுக்குருவிய காணுமேப்பா. செங்கடமாங்கா. ஓ, நீயா? உங்க அம்மானு பயந்தேன். சீக்கிரம் வாங்கிக்க. உன் கையாலே ஊட்டி விடு கண்ணே. அப்பா ஆசை. காமா பாச நிசா. நிசா நிசா.
கமபச நிசா 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 ஏம்மோ இங்க வாமோ இங்க வா. இவர் தான் சிங்கடி மங்கா சாமியாரு. அம்மா இவர் தான். கும்பிடுறேன் சுவாமி. பொண்ணுக்கு கல்யாணம் எப்பன்னு சொல்லுங்க. செங்கடி மங்கா, உன் மகளுக்கு மன்மதனே வந்து மாலையிடுவான், இது நிச்சயம். இந்த ஊரிலேயே ஓ கட 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 கடா, அவன் பெயர் தங்கவேலன். என் பொண்ணு பட்டத்தரசி ஆகணும். அதற்கு முன் தங்கவேலனுக்கு ராஜயோகம் உண்டு. நிறுத்தையா போதும். உன்னை யாரு கேட்டா? அந்த பரதேசி பயல. செங்கடி மங்கா, பிச்சை போடாமலே போகலாமா? பிச்சையா? கொண்டுகிட்டு வர சுவாமி. உனக்கு நான் அத்தை ஆயிட்டேனடா, அனாத பயல. ஏண்டி இதெல்லாம் என்னடி? கல்யாண பொண்ணு இல்ல, வெக்கப்படுவா. நாங்க பொண்ணு மாப்பிள்ள ஆயிட்டோம்ல. என்னைக்கு நிச்சய தாம்பூலம், எப்ப கல்யாணம்? நிச்சய தாம்பூலமா? இப்ப வேண்டாம். நிச்சய தாம்பூலம் இப்ப வேண்டாம். என்ன இது? பாவம், நேத்திலிருந்து வெறும் பச்சை தண்ணி கூட குடிக்கலையே. இது தின்னக்கா. அம்மாவுக்கு தெரியாம வந்தேன். சீக்கிரம் தின்னக்கா, அந்த சண்டாளி வந்தா. பெருந்தவறு. அப்படி திட்டாதே. தாயே நமக்கு தெய்வம். இல்ல பிசாசு. அந்த காட்டில் செத்து போனா நல்லது. இல்ல தம்பி, தாய் இல்லாத குறை உனக்கு தெரியாது. சரி, முதல்ல தின்னு. வேண்டாம். நீ திங்க போன சும்மா விட மாட்டேன். தின்னு தின்னக்கா. செம்பு சாஸ்திரம் வீட்ல இருக்காரா? யார் நீங்க? நிசீகா. ரத்தம்மா. நிசா பத்தா. நிசனி சாசா. ராஜ மார்த்தாண்ட. பதனி சனி சாசா. வீர பராக்கிரம. பதனி சாச பதனி சாச. தண்ட வேதண்ட ராஜ கோதண்ட. ஸ்ரீ 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 யுவராஜர் வந்து கொண்டிருக்கிறார். வாங்க வாங்க வாங்க. யுவராஜாவா? வணக்கம். வாங்க 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 யுவராஜா, வாங்க. நீங்க மாயா நகரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? நிசா நிசா. பத்தா பத்தா. ஆமா, நாங்க மாய நகரத்தை விட்டு 6 மாசம் ஆச்சு. இதுவரைக்கும் பல நகரங்களுக்கு போயிருக்கேன். சங்கீதத்தால என்ன மயக்கிற ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் எத்தனையோ ராஜகுமாரிகள் எங்க முன்னாடி வந்து ஆடி பாடி இருக்காங்க. ஆனா எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆனா இந்த ஊர்ல செம்புதாசர்னு ஒருத்தர் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அவருக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் இவங்க 2 பேரும் சொன்னாங்க. அதான் இங்க வந்தோம். நிசா நிசா. பத்தா பத்தா. அப்படியா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து அவர் ஊர்ல இல்லையே. அவர் உஜ்ஜயினிக்கு போயிருக்காரு. ஆனா கவலை இல்ல, நீங்க என் பொண்ண பாக்கலாம். அம்மா கோமு, கோமதி. ரசிகா, ரசமா, எப்படி என்னோட நடிப்பு? நிசா நிசா. பத்தா பத்தா. வாமா.
இவதாங்க என்னோட பொண்ணு. இவளுக்கு கோமதின்னு பேர் வச்சிருக்கோம். இவரு மாயா நகரத்துக்கு யுவராஜா. மதன காமராஜன். நமஸ்காரம் பண்ணுமா? பண்ணுமா? சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து ரஸ்து ரஸ்து. கம பச நிசா நிச நிசா சா சா தப தப. சரிசா சரிசா. இவங்கெல்லாம் யாருமா? டும் டும் தெருக்கூத்துக்காரங்களா? சேச்சே இல்லையா, என் பேரு கிரி. கிரி. இவன் தான் என்னோட பையன். சதாதகா. என்னம்மா இவருக்கு பேச்சு வராதா? இவரு பெரிய வித்வான். எல்லா ராகத்திலேயே பேசுவாரு. சரி குண்டு, நீ குண்டு, உங்க அப்பா குண்டு, உங்க அம்மா குண்டு, நீயும் குண்டு. நீ பையன், உங்க அப்பா பையன், உன் தாத்தா பையன், நீ மக்க பையன். அவமானம். சின்ன பையன் என்ன அவமானப்படுத்தினான். நிசா நிசா பசா பத்தா சசா சசா. ஐயோ மன்னிச்சிடுங்க, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிட்டான். எங்க வீட்டுக்காரர் வர வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரி, நீங்க சொல்றதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ரிசிகா நிசா பதமா பத்தா, நீங்க 2 பேரும் வழக்கமா தங்குற அந்த சத்திரத்துல இல்ல ராஜபவனத்துல தங்கிங்க. நான் இங்கேயே ஓய்வு எடுத்துக்கிறேன். போங்க போங்க. நிசா பத்தா. கிரி, அவரை உள்ள கூட்டிட்டு போப்பா. யுவராஜாவே வாங்க 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 வாங்க. கௌரி, எப்ப பார்த்தாலும் பாட்டு பூஜைன்னு இருந்தா இந்த வீட்டு வெள்ளம் யாரும் உங்க பாட்டி பாப்பாங்களா? நானே பண்றேன் சித்தி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பெண்கள்லாம் கௌரி பூஜை பண்றாங்க. இந்த விளக்குல எல்லாம் என்னடி? ஐயோ ஐயோ ஐயோ, இருக்கிற நெய்யெல்லாம் வீணாக்கிட்டியே. ஏண்டி, இத வீடு நினைச்சியா இல்ல கோயில் நினைச்சியா? இவ்வளவு நெய்ய வீணாக்கிறதுக்கு உன் தாத்தா பாட்டி என்ன சொத்தா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. சிச்சி சே, போடி இந்த பக்கம். ஐயோ சித்தி சித்தி வேண்டாம் சித்தி. என்னம்மா விளக்க அணைக்கிறியா? அணைச்சிரு அணைச்சிரு. சும்மா இருடா. அக்கா. அம்மா. சிவனடியாருக்கு பிக்ஷாந்தேஹி, சிவனடியாருக்கு பிக்ஷாந்தேஹி. ஏண்டி, உன்னை யார்டி இதெல்லாம் தானம் பண்ண சொன்னது? கொஞ்சம் விட்டு தலைமையில உட்காந்துப்பிய. கொண்டாடிங்க. என்னடி இது? இது என்னடி மாயமா இருக்கு? இவனை பார்த்தா பெரிய மந்திரவாதி மாதிரில இருக்கு. ஏய், உனக்காண்டி இங்க வேலை. வாடி உள்ள வா. சம்போ சங்கர. என்ன எப்படி இருக்கு நம்ம மாய நகரத்தோட நாடகம்? மாமா பதனிசா, நாடகம் என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா அப்பா வந்துட்டாருன்னா வர்றது கஷ்ட காலம். உங்க அப்பா வந்துட்டா முடியல. கோமு, எனக்கு ராத்திரி நேரத்துல கண்ணு தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல. இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அம்மா சண்டி சாமுண்டேஸ்வரி வாய திறந்தா மூட மாட்டா. உங்க அம்மா இருக்காளே, அவ ஒரு பிசாசு. அம்மா பிசாசு. மாப்பிள, என்ன பிசாசுன்னு சொல்றீங்க? அத்தை ஒரு பிசாசு. அத்தை ஒரு பிசாசு கதை வேணும்னு உங்க பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா அதத்தான் சொன்னேன். அப்படியா? பலகாரம் சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம கோமதி தான் பண்ணா. அப்படின்னா என் வயிறு நிரம்பிட மாதிரி தான். ஆமா, நிறைய கொண்டு வந்திருக்கீங்களே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்சமா தான் இருக்கு, சாப்பிடுங்க. ஆஹா, பஜ்ஜி. அது பஜ்ஜி இல்ல, அதிரசம். அதிரசம் மாமா அவர்களே. சும்மா பொடி பயலே, நம்ம நாட்டுல இது பேரு பஜ்ஜி. பஜ்ஜி. கோமு, நிசா நிசா நிசா. நான் கோமு இல்ல, கிரி. கிரி. அவருக்கு தெரியும். சும்மா இருடா. மச்சான் கிட்ட தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மச்சான் மச்சான்.
ஐயோ, மெழுகு பொம்மை. அம்மா, மாமா மெழுகு பொம்மி சாப்பிட்டாருமா? வயிற்றுக்கு நல்லது, அதான் சாப்பிட்டேன். அப்பா அவ்வளவுதானே. அந்த கணபதி மாதிரி மாலக்கண் நோய் இல்லல்ல? கணபதி அவர் யாரு? இருக்கான் ஒருத்தன், பாக்குறதுக்கு காட்டு போன மாதிரியே இருப்பான். அந்த கண்ணு, கருட மூக்கு, தவள வாயி, குரங்கு முகம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒருத்தரை பத்தி இந்த மாதிரிலாம் சொல்லும் போது என் மனசு சங்கடப்படுது, வேதனைப்படுது. அதனால சொல்லாதீங்க. அந்த தரித்திரம் பிடிச்சவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் பொண்ணு கோமதியை கட்டி கொடுக்க சொல்லி எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி இந்த வீட்டையே சுத்திக்கிட்டு இருந்தான். அப்பா அப்பப்பா, என் வயிறு நிரம்பிடுச்சு. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். கூச்சப்படாம சாப்பிடுங்க. இல்ல, நான் ஆகாரத்தை எப்பவுமே அளவாதான் சாப்பிடுவேன். அப்பதான் யுத்தம் வரும்போது எதிரிகள் கிட்ட சடா சரி சான்னு சண்டை போட முடியும். சரி, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. அத்தையவர்களே, நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஆகாரத்தெல்லாம் எடுத்துட்டு போங்க. கோமதி வாமா. கம பசா நிசா நிசா பசா பசா. ஐயோ, அது சவுரு. தெரியும்டா, செவர் பலமா இருக்கான்னு பார்த்தேன். நீங்க இப்படி, நான் அப்படி. நீ எனக்கு முன்னாடி போ. சம்போ சங்கர். பிரணாம் ஜெகன் மாதா. வா நாரதா. யார் இந்த பெண்? என்னுடைய சீடை, உங்களுடைய பக்தை தாயே. சாஸ்திர சங்கீதத்தை கரைத்து குடித்தவள் இவள். அவள் கற்றுக்கொண்ட வித்தையை தங்கள் முன்னால் அரங்கேற்றம் செய்ய அவள் நினைக்கிறாள். தங்கள் ஆசீர்வாதத்தோடு அந்த சந்திரனை கைப்பிடிக்க அவள் நினைக்கின்றாள். ஜெகன்மாதா, தாங்கள் அறியாததா? அப்படியே ஆகட்டும். దని దని రిగరి గమ పప దని దని సమ గపమ 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 గమ తిరుపావై జగదీశ్వరి తిరుపావై జగదీశ్వరి దని పమ గమ దని పమ గమ రి రి సని సని దని దని గమ గమ రి రి సని సని రి సరి ని సరి రి గ గమ మద పద మ ప గమ సాద పమ గమ రి సాద పమ గమ రి సాద పమ గమ రి జగదీశ్వరి மகிழ்ச்சி நாரதா, மகிழ்ச்சி. நன்றாக இருக்கிறது. மனதை கவர்ந்தாள், உன்னதமான முறையில் பாடினாள், எம்மை மேமறக்கச் செய்தாள் மகரிஷி. இந்த நங்கை
நீண்ட காலம் வாழ்ந்து ஈடு இணையற்ற புகழடைந்து உன் பெருமையை கூட காப்பாற்றுவாள் நாரதா. மகளே, அம்பிகையின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். தீர்க்க சுமங்கலி பவா. குழந்தாய், எல்லா வகையிலும் நீ வெற்றி பெறுவாய். உன் ஆசை பலித்துவிடும். வாழ்க வாழ்க, வளம் பெற்று வாழ்க. கௌரி, 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 இங்கேயா தூங்குன? அந்த மாலை ஏது? எப்படி கிடைச்சது? அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு பாலை குடிக்கிறேடி என் கண்ணு. உனக்கு தெரியாம உன் கழுத்துல மாலை வந்து விழுந்துடுச்சா என்ன? அதுக்கு காலுங்கைய முளைச்சு வந்துருச்சாடி? இல்லாத போனா உலகத்துல இல்லாத சிங்காரின்னு எந்த கந்தர்வ குமாரனும் உனக்கு மாலை போட்டுட்டானா? உள்ளத சொல்லண்டி மூளை. ஆமா சின்னம்மா, எனக்கு நினைவு ஏதோ ஒரு உலகத்திற்கு சென்றதாக. அங்கே அந்த உலகத்துல சந்திச்சு உன்னை கொஞ்சம் கொலாது இந்த மாலைய போட்டான் இல்லையாடி? அடி பகட்டுக்காரி, நிறுத்தி உன் கட்டுக்காரிய. உண்மையை சொல்லு, ராத்திரி எங்கடி போயிருந்த? இந்த மானங்கிட்ட நரவடிக்க எவ்வளவு நாளாடி? எவண்டி அந்த பய? சிவ சிவா, என்ன கேவலப்படுத்தாதீங்க. பய மூடு. கையும் களவுமா கண்ட பிறகு தப்பிக்க பாக்குறியா? நீ இன்னும் வீட்டுல இருந்தா எங்க மானமே போயிடும். உன்னை அந்த சப்பானி செட்டுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்திக்கு இழுக்கிறேன். யாரு? ஓ, சப்பானியா? மனம் போல வாழ்வு. உனக்கு சாவே கிடையாது. என் ஆயுஷ பத்தி உனக்கு எதுக்கு கவலை? கௌரி விஷயம் எப்படி ஆச்சு? கலந்தாச்சு. முகூர்த்தம் வச்சுக்கிட்டு வா. ஓ வார்த்தையை நம்பித்தான் முடிவு பண்ணுமே தவிர முகூர்த்தம் ஏன் வச்சுக்கலாம். மாமனார் கூட சம்மதிப்பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன இது? உங்களுக்கு என்ன தவறு செய்து என்ன ஒரு கிழவனுக்கு மனம் செய்வதா? இல்ல, இந்த மானம் போனவளுக்கு மகாராஜா வந்துதான் மாலை இடுவானாக்கும். கௌரி, அந்த சூரியன் மேற்கே உதிச்சாலும் சப்பானி செட்டிக்கு தான் உன்னை தாலி கட்டுவேன், தெரியுமா? வேண்டாம் வேண்டாம், உங்க காலை பிடிக்கிறேன். என்ன தண்டனையானாலும் அனுபவிக்கிறேன். அம்மா இறந்தது உங்களைத்தானே நம்பி இருந்தேன். நீங்களே இப்படி செய்தால் நான் எப்படி வாழ்வேன்? உங்க மகளா பிறந்தா இப்படி செய்வீங்களா? அந்த பெருமை உனக்கு இருந்தா என் சக்காலத்துக்கு ஏண்டி பொண்ணா பிறந்த? சித்தி, கௌரி, மரியாதை உன் வேலையை பாரு. பேசாம வீட்டுக்குள்ள போ. போ. அம்மா. என்னம்மா? அவரு ஊருக்கு போறாராம்மா? ஆமா மத்தே, அவசரமாக இன்றே நான் போகத்தான் வேண்டும். சொன்னதை புரிஞ்சுக்கலையே. அவரு எப்படியும் பொழுதுக்குள்ள கண்டிப்பா வந்துருவாருங்க. அது வரைக்கும் இருக்கப்படாது. இருந்தாக்கா மானம் போயிடும், எங்க திட்டமெல்லாம் கெட்டு போயிடும். நம் மாயாநகர ரகசியம் தெரியாததால் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். தெரிந்தால் நீ பரிசனி சசதாப்ப நிசனி. அத்தை, உங்கள் பெண் நம்மை நன்கு புரிந்திருக்கிறாள். நம் நாட்டிற்கு சென்ற உடனே மணவிழா ஏற்பாடு செய்து உங்களை அழைத்துச் செல்ல வருகிறேன். நல்லது, உங்க வரவை எதிர்பார்க்கிறோம். கம பச நிசா நிச நிசா வரட்டுமா? சரி சரி. நிசா பசா புறப்படுங்க. நீங்க போங்க. கௌரி, 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 ஆச்சரியம், இங்கேயா இருக்கிறாய்? உனக்காக இந்த வனம் எல்லாம் தேடினேன். நேற்று மாலை வரவில்லையே. உன் வருகையை ஆசையுடன் எதிர்பார்த்தேன் தெரியுமா? பேச மாட்டாயா? என் மீது கோபமா? ஏன் அழுகிறாய்? ஒன்றுமில்லை. இல்லை இல்லை, என்ன நடந்ததென்று சொல். மாட்டாயா? மன்னியுங்கள். இன்று முதல் என்னை மறந்து விடுங்கள். மறந்து விடுவதா? எதற்கு? பெற்றவர்கள் என்னை நிச்சயித்தனர். யாருக்கு? வயதான ஒருவருக்கு. உண்மையாகவா? உன்னை பெற்றவருக்கு மதி கலங்கியதா? இதற்கு நீ ஒப்புக்கொண்டாயா? தாய் தந்தையர் முடிவை நிராகரிப்பதா? சரிதான், இந்த மனம் உனக்கு சம்மதம் என்று சொல். இவ்வளவு நாள் உன்னை மனப்பூர்வமாய் காதலித்து என்னை உதறி தள்ளி ஒரு வினாடியில் பைத்தியக்காரனாக்கினான். என்னங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். வாழ்விலும் சாவிலும் உங்களையே விரும்பி இருந்தேன். ஆனால் விவாகம் மட்டும் செய்து கொள்ள சம்மதம் இல்லை, அதுதானே? நீ உண்மையில் என்னை விரும்பி இருந்தால் உடனே புறப்படு, எங்காவது போய்விடலாம்.
மன்னியுங்கள். பருவம் என்ற உருவில் இது போன்ற முடிவு செய்வது நேர்மையும் இல்லை. அதனால் என்னை வெறுக்கின்றாயா? சரி, இந்த மனம் எங்கே நடக்கிறது என்று பார். இல்லை, என் வார்த்தையை கேளுங்கள். என்னை மறந்து விடுங்கள். இந்த அபாக்கியவதியை நினைக்காதீர்கள். என்னை மன்னியுங்கள், மறந்து விடுங்கள். கௌரி, என் வார்த்தையை கேள் கௌரி. இல்ல, என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்காது. இந்த சம்பந்தத்தை என்ன கேட்டு பேசுறீங்களா? யார கேட்கணுங்கிறீங்க? சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு சோறு போட்டு வளர்த்து ஆளாக்கன எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அதிகாரம் இல்லையா? இருக்கு. ஆனா நீ அந்த அதிகாரத்தை வேற விதமா பயன்படுத்தி கௌரிக்கு துரோகம் பண்ணிட்டியே. நான் துரோகம் பண்ணல. இந்த ஊர்லயே சொத்து சுகம் அதிகம் படைச்சவருக்கு தான் நான் கட்டி வைக்க போறேன். இவரை விட்டா வேற நல்ல மாப்பிள்ளை யாரு கிடைப்பா சொல்லுங்க? அவனுக்கு கட்டி வைக்கிறத விட தெருவுல போற பிச்சைக்காரனுக்கு கட்டி வைப்பேன். உன்ன மாதிரி சீக்கிரமே சுடுகாட்டுக்கு போற ஒரு கிழவனுக்கு நிச்சயமா கட்டி கொடுக்க மாட்டேன். ஓ அப்படியா? நீங்க 2ஆம் கல்யாணத்துக்கு தயாரானீங்களே, இப்ப இருக்கிற புத்தி அப்போ உங்களுக்கு எங்க போச்சுன்னு தான் கேக்குறேன். ஏண்டி, அந்த கோவத்தை கௌரி மேல தீர்த்துக்கிறியா நீ? அவ உன் வயித்துல பிறக்கலைங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா? என் செல்ல குழந்தை அவ சின்ன வயசுல அவ அம்மாவை இழந்துட்டா. பிறந்ததுல இருந்தே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறான். அந்த நல்ல மனசுள்ள குழந்தைக்கு துரோகம் பண்றியே, இது கடவுளுக்கே அடுக்குமா? ஐயோ கடவுளே, இந்த உலகத்திலே நீங்க ஒருத்தர் தான் புள்ளைய பத்தி வளர்த்த மாதிரி பேசுறீங்க. அவளை இந்த வீட்டுல வச்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு ஒண்ணு கற்பு கரசி கிடையாது, கற்பற்றவள் தான். வாய மூடு. இனிமே ஒரு வார்த்தை பேசாத. இங்க இருந்து வெளியே போ. போன்னு சொன்னேன். போறேன். உங்களை விட்டுட்டு நானும் என் பிள்ளைங்களை எங்கேயாவது போறோம். நீங்களும் உங்க செல்ல மகளை மட்டும் இங்க இருங்க. இங்கே இருங்க. அம்மா, கோமு, கிரி, எல்லாரும் உடனே வாங்க, சீக்கிரம் வாங்க. இனிமே இந்த வீட்டுல ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன். போறேன். நில்லுங்க சித்தி. ஆரோ குழம்போ எங்க போனா உனக்கு என்ன? எங்க குடிய கெடுக்க வந்தவளே, உன்னால நான் வீட்டை விட்டே போறேன். நீ உங்க அப்பாவும் நல்லா இருக்க, நானும் என் குழந்தைங்களும் நாசமா போறோம். சித்தி, உங்க கால்ல வேணா விழுறேன். இங்க இருந்து போகாதீங்க. உங்க இஷ்டப்படியே நடந்துக்கிறேன். கௌரி, உங்களுக்கு தெரியாதுப்பா, சித்தி எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்ப்பா. பாத்தியாடி, அவ உயிர் எடுக்கிற ராட்சசன் தெரிஞ்சு கூட அவ உன்னை மதிக்கிறா பாத்தியா? இந்த மாதிரி தேவதைக்கு நீ துரோகம் பண்றியே பாவி. உன் முகத்தில் முழிச்சாலே எங்களுக்கு பாவம் வருடி. சித்தி, கோவத்துல அப்பா ஏதோ பேசிட்டாரு, அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. உள்ள வாங்க சித்தி. என்ன நாடகம் ஆடுறடி நீ? அப்பா. அம்மா, உனக்கு அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் இறந்துட்டார் நினைச்சுக்கம்மா. அப்பா, இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. வேற என்னம்மா பண்றது? உன் வாழ்க்கை கெட்டு போகிறத பாக்குறத விட நான் செத்து போறது நல்லதும்மா. அப்பா, எனக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க இந்த மாதிரி இருக்க கூடாதுப்பா. என்னால இந்த குடும்பம் பிரியறத பார்க்க முடியாதுப்பா. நான் சொல்றத கேளுங்க. என்னால நீங்க சித்தியை வெறுத்துறாதீங்கப்பா. அவங்க இஷ்டப்படி நடக்கட்டும். நான் 2வது கல்யாணத்தை பண்ணிட்டு உனக்கு உங்க அம்மாவுக்கு துரோகத்தை பண்ணிட்டேனம்மா. நான் உன்னுடைய அப்பா இல்லம்மா, உனக்கு துரோகம் பண்ற ராட்சச. என்னுடைய சுயநலத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன. தினம் தினம் உன்னை நரகத்துல தள்ளிட்டு இருக்கேன்னு என்ன மன்னிச்சிருமா கௌரி. அப்பா, என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க. இதுல யாருடைய தப்பும் இல்ல. என் தலையெழுத்து அப்படி இருக்குப்பா. அம்மா, கௌரி. அப்பா, ஆலோசனை செய்வதற்கு இது நேரமில்லை. தந்தையை சம்மதிக்க வைக்க வேண்டியது தங்கள் பொறுப்பு. இல்லை என்றால் அந்த பெண்ணினுடைய பெற்றோர் அவளை ஒரு முதியவருக்கு திருமணம் முடிக்க நிச்சயம் செய்து விடுவார்கள். அப்படி என்றால் அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறாயா? அது மட்டுமல்ல, அவளை தங்கள் மருமகளாக்கிக் கொள்ளவும் வேண்டும். அது எப்படி சாத்தியம் சந்திரா? நீ மணிப்பூர் சாம்ராஜ்யத்தின் யுவராஜன் என்பதை மறந்து விட்டாயா? மறக்கவில்லை. ஆனாலும் நான் விரும்பிய பெண்ணை மணமுடிப்பதற்கு மற்றவர் போல் எனக்கும் அதிகாரம் இருக்கின்றதல்லவா? அதனால் தான் நான் கௌரியை மணமுடிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறேன். வேண்டாம் சந்திரா, நீ விரும்பினா இவளை விட சிறந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வசதியற்ற குடும்பத்து பெண்ணை நீ ஏன் திருமணம் செய்ய வேண்டும்? இரு மனங்களும் ஒன்று கலந்த பின் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமே இல்லை அம்மா. இந்த விஷயத்தில் என் விருப்பம் போல் விட்டுவிடுங்கள். சீக்கிரம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அம்மா. சந்திரா, சந்திரா. சம்போ சங்கர. வணக்கம் தேவரிஷி. சர்வ மங்கள பிராப்திரஸ்து. சுவாமி, தாங்கள் நல்ல நேரத்தில் இங்கு வந்துள்ளீர்கள். மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கியுள்ள எனக்கு தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். அப்படி என்ன பெரிய பிரச்சனை?
என்னவென்று சொல்லுங்கள். நமது சந்திரசேகரன் கௌரி என்ற பெண்ணை மனமாற விரும்புகிறான். அவளையே மணமுடிப்பேன் என்று பிடிவாதம் செய்கின்றான். நல்ல விஷயம்தானே, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்கள். நீங்களும் அதையே கூறுகின்றீர்களே மகரிஷி. சந்திரசேகரனுக்கு அற்பாயுள் என்று தெரியாதா? அந்த பெண்ணின் வாழ்வும் நாசமாக வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? நம்முடைய சுயநலத்திற்காக எந்த பாவமும் அறியாத அந்த பெண்ணின் வாழ்வு நாசமாவதற்கு நாம் காரணமாக கூடாது. பூர்வ ஜென்மத்தில் எந்த பெண்ணுக்கு நான் பாவம் செய்தேனோ இந்த ஜென்மத்தில் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மறுபடியும் அதே பாவத்தை நான் செய்ய வேண்டுமா சுவாமி? சம்போ சங்கர், இந்த மாய நாடகத்தை நடக்கும் அந்த சூத்திரதாரி இருக்கும்போது அதை தடுப்பதற்கு நாம் யார்? அவருடைய சிந்தனையை யாரும் அறிய முடியாது. காரண காரியங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது. கௌரி சந்திரசேகர் திருமணத்தின் மூலம் ஏதாவது நல்லது நடக்கலாம் இல்லையா? அப்படி என்றால் உங்கள் மகனின் திருமணத்தினால் எந்த பெண்ணின் வாழ்க்கை நாசமாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த பெண்ணின் ஜாதகத்தினால் உங்கள் மகனின் ஆயுள் இரட்டிப்பாக ஆகும் இல்லையா? ஒரு பெண்ணின் ஜாதகத்தாலா அது எவ்வாறு சாத்தியமாகும் சுவாமி? ஏன் சாத்தியமாகாது? கடந்த காலத்தில் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, உங்களுக்கு தெரியாது. ஸ்ரீசக்தியால் முடியாதது எதுவும் இல்லை. இன்னுமா உங்களுக்கு சந்தேகம்? சீக்கிரமே விவாகம் நடக்கட்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. சம்போ சங்கர. வந்தாச்சு வந்தாச்சு. யாருடா? அவர்தான் கமபதினிசா. மாயநகர் இளவரசர் நகை நட்டுலாம் கொண்டு வந்திருக்காருமா. வந்திருக்காரு. அலங்கரிச்சு கூட்டிட்டு போகட்டா? அது உனக்கு தெரியாதாடா? அம்மா பூமதி, சீக்கிரம் வாய. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உட்காருங்க. செல்ல கண்ணு கொடுத்து வச்சபடி பாத்தியாமா? இந்த நகையெல்லாம் உனக்காகத்தான். இளவரசர் வரலீங்களா? இல்லை, என்னைத்தான் அனுப்பினார். அப்படிங்களா? என்னங்க உங்களைத்தான். எங்க இருக்கீங்க? என்னங்க பாத்தீங்களா? நான் சொன்னதை நம்புனீங்களா? நம்ம மருமக மாயா நகரத்து இளவரசர் வந்து பாருங்க. வாங்க. மந்திரியாரே வணக்கம். தாங்களே என் இல்லத்திற்கு வந்ததற்காக பெருமைப்படுகிறேன். வாருங்கள், அமருங்கள். உள்ளே கொண்டு போங்கள். எங்கே இவ்வளவு தூரம்? யார் இவங்க? மாயா நகர இளவரசர் இல்ல? புகழேந்தியாரே, மகத்தான வார்த்தை. உங்கள் மகள் பொன்முடி சாம்ராஜ்யத்தின் மகாராணி ஆகப் போகிறாள். என்ன, உங்கள் வார்த்தை எனக்கு தெளிவாகவில்லையே மந்திரியாரே. திடமாக இருங்கள். உங்களை உறவினராக்க மகாராஜா ஆசைப்படுகிறார். உங்கள் கௌரியை நம் இளவரசருக்கு மனம் செய்வதாக நிச்சயித்திருக்கிறார். அதற்காக இவற்றையும் அனுப்பினார். மற்ற விவரங்களை நேரில் பேசுவதாகவும் சொன்னார். அப்படியா? என் கௌரி மகாராணி ஆகிறாளா? உண்மைதானே? நான் கனவேதும் காணவில்லை. மகளே கௌரி. அம்மா கௌரி, கேட்டாயா? இந்த பெருமையை கேட்டாயா தாயே? நீ மகாராணியாக போகிறாய் அம்மா. இளவரசர் உன்னை மனம் செய்து கொள்கிறார், தெரிந்ததா? அப்பா. ஆமம்மா, உன் வாழ்வு மலர்ந்தது. பார்வதி உனக்கு துணை புரிவாள் அம்மா. நான் சொல்லும் வார்த்தைக்கு கண்கலங்கி பொறுங்கிறாயே. அதற்காக இல்லை. உன் அம்மாவை நினைத்து வேதனைப்படுகிறாயா? அவள் எங்கே வாழ்ந்த போதும் எப்போதும் எந்த உருவத்திலும் உன்னை வாழ்த்துத்தான் கூறுவாள். ஆனந்தப்படுத்தவும் தவறமாட்டாள் அம்மா. அம்மா, வளர்த்தவ இருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி நடக்குமா? எந்த மகாராஜா தான் வரட்டும். அம்மா, தேவையில்லாது பேசக்கூடாது. நீங்கள் ஏதும் பழி சுமத்தி பேசினால் அரசருக்கு உடனே தெரியப்படுத்துவோம். ஐயோ ஆபத்து. இந்த பைத்தியம் பேசுவதை தவறாக எண்ணாதீர்கள். நாம் அரண்மனைக்கு போகலாமா? போகலாம். அந்த இளவரசனுக்கு மூளை வேலை செய்தா என்ன? இல்லாத போனா எங்கும் கிடைக்காதேன்னு இந்த காட்டேரிய கட்டிக்க போறானே. போகட்டும்மா, அக்கா மகாராணி ஆயிட்டா நமக்கு நல்லதானே? சிச்சி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, வாய மூடு. சப்பாடி பையன் மொட்டை அடிப்பான்னு அம்மா கவலைப்படல. அக்கா மகாராணி ஆக போறான்னு தான் தெரியுதா? அம்மா பார்வதி, ஏன் இந்த வேதனை? எதற்கு பரிசோதனை? இன்றெடுத்து சீராட்டி வளர்த்த என் தாய் போனது. அனைத்திற்கும் நீயே கதி என்று நம்பி இருந்தேனே. உள்ளம் ஒருவருக்கு உடல் ஒருவருக்குமாக வாழ நீயும் நிச்சயப்படுத்துகிறாயா? கோரிய கணவனுக்காக கோடி தவங்கள் செய்து முடிவிலே அந்த ஆதிசங்கரனையே அடைந்த பைரவி, இந்த பேதையின் மனது உனக்கு தெரியாத அம்மா? எனது மாற்றான் தாயின் திட்டத்திற்கும் அந்த மன்னர் திட்டத்திற்கும் இடையில் துடியாக துடிக்கும் நான் விடுதலை பெற வழிகாட்டு தாயே, விடுதலை பெற வழிகாட்டு. பொண்ணு வந்து பாடுதா, ஆமா கல்யாண மாப்பிளைய தேடுதா. பிப்பி 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 டுன்றுடுட்டி பிப்பி பிப்பி டுன்றுடுட்டி டுன்றுடுட்டி.
வணக்கம் நாரத முனிவரே, உட்காருங்கள். ஆஹாஹாஹாஹா. என்ன அழகு, எவ்வளவு கனிவு, எவ்வளவு பொலிவு! எப்படித்தான் சொல்வது? அவளை கண்ணால் பார்க்க வேண்டியதே தவிர வர்ணிக்கவே முடியாது. யாரை புகழ்ந்து பேசினீர்கள்? பூலோகத்தில் கௌரி என்ற கட்டளை ஒருத்தி வாழ்கிறாள். 3 உலகத்திலும் அவளை போன்ற எழிலரசியை நான் கண்டதே இல்லை மாலினி. என்னை விட அழகியா என்ன? ஆஹா, இல்லாவிட்டால் உன்னை வெறுத்த காளிங்கன் அவளை எதற்கு மனம் செய்து கொண்டான்? காளிங்கனா? ஆமாம், உன்னுடைய காளிங்கனே. ஆனந்த வாழ்க்கை அவனுக்கு. சாபத்தால் பூலோகத்தில் பிறந்து கிடைத்திராத அவ்வளவு சுகங்களை அனுபவிக்கிறான். காளிங்கன் அன்னர் தூவி மஞ்சம் மீதுதான் தூங்குகிறான் மாலினி. அனைத்தும் உள்ள ஒரு அரசன் மகனாய் உதித்து அருமையான ஒரு அழகியை கைப்பிடித்தான். இப்போது அவனை நேரில் பார்ப்பது கூட எளிதல்ல மாலினி, எளிதல்ல. அவன் சுகமாய் இருக்கிறானா? என்னை வெறுத்து இன்னொருத்தியுடனா? அதை பார்க்கிறேன். மாலினி, அந்த மங்கை அழகி மட்டுமல்ல தெரியுமா, பதிபக்தி உள்ளவள் கூட. இந்த பாவையின் மாய்ஜாலத்தின் முன் அந்த பதிபக்தி எரிந்து போய்விடும் பக்தரே, நிரூபிக்கிறேன். ஆமா ஆமா, பார்த்து விடுகிறேன். நாராயண. அப்பா. மகளே, ஸ்ரீதேவி மங்கையாய் சிரஞ்சீவியாய் வாழ்ந்திரு. பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தேடி கொடுத்து விடம்மா. இன்று முதல் உனக்கு மாமன் மாமிதான் தாய் தந்தையர், கணவனே உன் தெய்வம். எல்லாம் தெரிந்த உனக்கு இதைவிட உன் தந்தை என்ன சொல்ல வேண்டும் அம்மா? அப்பா. அரசருக்கும் அரசிக்கும் வணக்கம் செய்து அவர்கள் வாழ்த்துதலையும் பெற்றுக்கொள். போயிட்டு வாமா. மகாராணி, நான் உன்னை காண இயலாது. இந்த கோரத்தை சகிக்க முடியாது. இல்லை, எப்போதும் நீ சுமங்கலிதான். என் சங்கரன் சிரஞ்சீவி, சிரஞ்சீவி, சிரஞ்சீவி. என்ன மகாராணி, என்ன நடந்தது? எதற்கு பயந்தேனும் அது நடந்தது. இந்த கையால் உன் நிறைந்த வாழ்விலே நெருப்பை கொட்டு விட்டு உன் அழகை சித்திரவதை செய்தேன். நான் அங்கை உருவத்தில் உள்ள நாசுகாரி, ஏக இரக்கம் இல்லாத மாபாவி. என்னை யாரும் மன்னிப்பதற்கு இல்லை, மன்னிக்க மாட்டார்கள். மகாராணி, இந்த கொடுமை செய்து விட்டாயே சிவபெருமானது. மகாராணி, மகாராணி, உண்மை சொல்லுங்கள். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இல்லை, பயங்கர ரகசியத்தை மறைக்கிறீர்கள். உங்கள் வேதனை எனக்கு பெரும் துயரமாக இருக்கிறது. என்ன சொல்லுங்கள். கௌரி, இப்போது கேட்காதே. வெளியில் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். நீ மகிழ்ச்சியாக தகாது. நீங்கள் வேதனைப்படும் போது மகிழ்ச்சியால் நாங்கள் ஆனந்தம் கொள்வதா? எந்த நேரம் உங்கள் செல்வனுக்கு துணைவி ஆனேனோ அன்றே உங்கள் சுக துக்கத்தில் கூட பங்கு கொண்டவளானே. என்னை நம்புங்கள், உங்கள் வேதனையை சொல்லுங்கள். முடியாது. தீராகும். அந்த வார்த்தையை யாரும் சொல்ல மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். இல்லை, அந்த சிவபெருமான் ஆணையாக உண்மையை சொல்லுங்கள். இதுவரைக்கும் புகைந்து வந்து எரிமலை குண்டு திடீரென்று வெடித்தது. தாங்க முடியாத பாரத்தின் தலையில் சுமந்து தகாது துடிக்கிறேன். உண்மையை சொல்லாமல் உனக்கு இதுவரை தகாத அநியாயம் செய்தேனுமா? இனி அதை உன்னிடம் மறைக்கப் போவதில்லை. உன் இதயத்தை கல்லாக்கி கொண்டு விடு. யாருடைய துணையை அடைவதற்காக வாழ்க்கையை தியாகம் செய்தாயோ, யாருடன் குலவி பெருமையான வாழ்க்கையை நடத்துவதற்கு கனவு கண்டிருந்தாயோ, அவன் உன் பதி, என் மகன் சங்கரன். அற்ப ஆயுள். அவன் 25 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்திருப்பான். சிவபெருமான் கட்டளை அம்மா. அவன் 25 வருடங்களே வாழ்ந்திருப்பான். சிவபெருமான் கட்டளை அம்மா.
கணவன் அற்பாயுசு. அவன் 25 வருடங்களே வாழ்ந்திருப்பான். சிவபெருமான் கட்டளை அம்மா. கௌரி, கௌரி, நாணப்படுகிறாயா? என்னை பார், பேசினால் வாய்முத்து உதிர்ந்து விடுமா என்ன? எனக்கு தெரியும். பராரி என்று உன்னை நான் அன்று ஏமாற்றியதாக என் மேல் கோபப்படுகிறாய். இப்போதாவது நான் யார் என்று தெரிந்ததே. தெரிந்தது. கௌரி, கௌரி, அந்த தேன்நிலவை பார். நம்மை வாழ்த்தி வரவேற்காது எதற்காக மேகத்தினுள் மறைந்து கொள்கிறது? அது மட்டுமல்ல, உலகமே இருண்டு நம்மை பயமுறுத்துகிறது. அதற்குத்தான். கௌரி, அந்த நிலவு ஒழிந்தாலும் உன் அரவணைப்பில் கட்டுண்ட இந்த சங்கரனை மட்டும் பிரிக்கவே முடியாது. என் வார்த்தையை நம்பு கௌரி. கௌரி, கௌரி. ஓஹோ, முதலில் எனக்கா? உன் கையாலே ஊட்டிவிடு. அப்பா, தேனை போல தித்திக்கிறது. இதைவிட சுவையுள்ள ஒரு பாட்டு பாடு கௌரி. இந்த இனிய வெண்ணிலவில் ஆனந்தமாக ஒரு பாட்டு பாடு. பாடமாட்டா? என் கௌரி அல்லவா? கௌரி. பாவம், அவர்கள் ஆனந்தத்தின் முதல் இரவு, இதுவே கடைசி இரவும் கூட. ஏன் இந்த வீண் முயற்சி? உன் மாயமும் மந்திரமும் என் மனதை மாற்ற முடியாது. அப்படி என்றால் நான் அழகி இல்லையா? எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சிலை போல இருக்கும் அந்த கௌரிக்கு நான் குறைந்தவளா? எந்த உணர்ச்சியும் மற்ற அந்த பெண்ணை விட உன் ஆசையை தீர்க்க வந்த என்னை பார்த்தால் உனக்கு கசக்கின்றதா? போதும், உன்னுடைய பேச்சை முதலில் நிறுத்து. நீயும் கௌரியும் சமம் என்கிறாயா? பவித்திரமான என்னுடைய கௌரிக்கு பாவி நீ சமம் என்கிறாயா? இன்னொரு முறை நீ அவள் பெயரை உச்சரித்தால் உன் நாவை வெட்டி விடுவேன். பைத்தியக்காரா, நான் ஆசைப்பட்டது உனது அழகை பார்த்துதானே தவிர உனது வீரத்தை கண்டல்ல. என் சக்தியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் நினைத்தால் உன்னையும் அந்த கௌரியையும் என் பாதத்தில் பணிய செய்து அடிமையாக்குவேன். மாலினி, இப்பொழுது தெரிந்து கொள் என் சக்தியை. என் சாபத்தை பெற்றுக்கொள். உன் புத்தி சரியாகும் வரை இதுதான் உன் நிலை. கற்புக்கரசியா கௌரி, அதையும் பார்த்து விடுகிறேன். மாயா, கூறுங்கள். நீ இப்பொழுதே மணிப்பூருக்கு செல்ல வேண்டும். என் சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கும் கௌரியை களங்கப்படுத்து. அவள் சுகத்தை நாசப்படுத்து. நில். நீ செல்ல வேண்டியது இந்த ரூபத்தில் அல்ல. புரிந்ததா? ஜாக்கிரதை. அம்மா, அந்த பெண் உங்களுக்கு என்ன தவறு செய்தாள்? கற்புக்கரசியை கஷ்டப்படுத்தி யாரும் சுகப்பட்டதில்லை. நான் கூறுவதை கேளுங்கள். இப்பொழுதே இதை விட்டு விடுங்கள். சித்ரலேகா, உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. என் சக்தி எனக்கு தெரியும்.
நாம் இருவரும் ஒரு நாடகம் நடத்தப் போகிறோம். நான் தான் யுவராணி கௌரி, நீ என் ரகசிய காதலன். அப்படி என்றால் கூறுகிறேன். உன்னுடைய கூந்தல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. யுவராஜனின் கதை முடிந்தது. எல்லாம் நாம் எண்ணியபடியே நடக்கும். பொறுமையாக இருங்கள். அந்த விஷயத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும். நாளை இரவு வருவீர்கள் தானே? நிச்சயமாக. சுந்தரா, கௌரி, நானும் சந்தேகப்படவில்லை மகாராணி. அப்படி சந்தேகப்படுவதற்கு அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். கௌரி இளமையானவள், பதியோ பக்கத்திலே இல்லை. அதனால் அந்த பெண்ணின் மீது இந்த ஊரில் உள்ளவர்கள் பொறாமையினால் கதைகள் கட்டிவிட்டிருப்பார்கள். கண்ணால் காணாவிட்டாலும் கூட இது போன்ற கதைகளை கட்டி விடுவார்கள். அவர்கள் பேசும் பேச்சுக்கு கௌரி எவ்வாறு பொறுப்பாவாள்? எனக்கு நன்றாக தெரியும். கௌரி பரிசுத்தமானவள். உன்னுடைய பேச்சு எனக்கு புரிகிறது மகாராணி. எதுவாக இருந்தாலும் நாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வருகிறேன். சித்ராங்கி. அம்மா. அவர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் உனது உயிர் போய்விடும். புரிகிறதா? புரிகிறதம்மா. கமபதனிசா, அந்த கௌரி அக்காக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறான் அந்த சாம்பசீவம். அந்த கிழமை இன்னும் சாகலையா? அவன் சாவல, நான் தான் சாகுறேன். எங்க அம்மா அந்த கிழவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சுட்டாங்க. உங்க அம்மாவையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. ஆஹா, அப்படி நடக்காது. இப்ப என்ன பண்றது? இரு சா பா மா க சா நீ. பா. கௌரி, எங்கே அந்த பாதகன்? எங்கே? உன்னைத்தான் கேட்கிறேன். அந்த துரோகி எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? யார் மகாராஜா? போதும் உனது நடிப்பு. காவலர்களே, அவன் எங்கே என்று தேடுங்கள். அந்த துரோகியை கைது செய்யுங்கள். மகாராஜா, நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லையே. மகாராணி, நடந்தது என்னவென்று நீங்களாவது கூறுங்கள். அந்த கபட நாடகத்தை என் வாயால் சொல்ல சொல்கிறாயா? நயவஞ்சகி, ராஜவம்சத்தை களங்கமாக்கி குலப்பெண்களுக்கு அவமரியாதையை தேடி தந்த பாவியே! சிவா, அபாண்டமாக என் மீது பழி சுமத்தாதீர்கள். நான் என்ன தவறு செய்தேன்? கௌரி, நீ செய்த காரியத்தை கண்ணால் பார்த்த எங்களிடமே கபட நாடகம் ஆடுகிறாயா? நீ உண்மை சொல். இவ்வளவு நேரம் இங்கே இருந்து உன்னோடு சல்லாபம் செய்த அந்த துரோகி எங்கே? சொல். மகாராஜா, உங்கள் பாதம் வணங்கி சொல்கிறேன், அவன் யார் என்று எனக்கு தெரியாது. என் மீது அநியாயமாக பழி சுமத்தாதீர்கள். நான் கூறுவதை நம்புங்கள். இதற்கு பதில் சொல். இந்த பாதரட்சையும் அந்த துணி எங்கிருந்து வந்தது? சொல். யாரெங்கே? அந்த அந்தப்புறத்து துரோகியை எங்கிருந்தாலும் கைது செய்து இழுத்து வாருங்கள். சூரிய உதயத்திற்கு முன் இந்த கற்பிழந்தவளை நாடு கடத்தி விடுங்கள். மகாராஜா, மகாராஜா, மகாராணி. பாவாத்மாவே, தூர நில். நீங்களும் என்னை நம்பவில்லையா? இதெல்லாம் ஏதோ மாயை. இறைவன் மீது ஆணையாக நான் எந்த பாவமும் செய்யவில்லை. நானும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்று நீ செய்த காரியத்தால் நான் வாயடைத்து நிற்கின்றேன். நீ கற்புக்கரசி என்று எண்ணி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து கனவு கண்டு கொண்டிருந்தேன்.
அதனால் என் அந்தரங்க ரகசியத்தையும் உன்னிடம் சொல்லி இருந்தேன். ஆனா உன் சுகபோகத்திற்காக நீ இப்படி செய்வாய் என்று என் கனவில் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. துரோகி, உன் முகத்தில் விழிப்பதே மிகப்பெரிய பாவம். மகாராணி, மகாராணி, என்ன வேலை பண்ண கோமதி? உன்னால எவ்வளவு அசிங்கம், என்ன அவமானம்! அந்த கணபதியோட சேர்ந்து என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டியடி. போனதுதான் போன, வீட்டுல இருந்த நகை நட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டியடி. அம்மா, இதை விட்டுட்டு போயிட்டாமா? அது சரி சண்டி, என் விஷயமா என்ன முடிவு எடுத்த? நீ வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் போயிடுச்சேன்னு அழுதுகிட்டு இருக்க. இப்ப வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? பொண்ணு போயிட்டாலேங்கிற கவலையில் நான் இருந்தா நீ வந்து என்ன ஆச்சுன்னு வர கேக்குறியா? தொந்தரவா? ஓஹோ, உன் நாடகத்தை என்கிட்டே காட்டுறியா? கோமதி வீட்டுல இருந்தா எங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமோன்னு பயந்து வெளியே அனுப்பிட்டு இப்ப நீலிக்கண்ணீர் வடிக்கிறியா? கம பதனிசா காலு பச கசகசாவா? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கேயே பத்திரமாயிரு. அப்படி தண்ணி கிடைச்சது. இது தண்ணி. ஏ மனிதா, வாடா. என்னை விடுதலை செய்யடா. அம்மாடியோ, உன்னையா? நல்லது செய்கிறேடா. நல்லத செய்யறியோ கெடுதல செய்யறியோ? என்ன விட்டுடுவியா? உண்மையா? சீக்கிரம் விடுதலை செய்யடா. பயமுறுத்தாத. நீ உன் கண்ணை முடிக்க, நான் என் கண்ணை முடிக்கிறேன். மெச்சுகிறேன்டா. என்ன வேண்டுமோ கேளடா. கேட்கட்டுமா? கேட்டா கொடுக்கறியா? பூதராஜாவே, நான் என் நண்பர் இளவரசன்கிட்ட போகணும். ஜெய் ஜெக 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 சங்கர். இதோ நாயக்கமலமடா. அதை தலைமையில போடு. இதன் மீது உட்கார்ந்தபடி உட்கார்ந்தபடி ஜர 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 சங்கரி சொன்னால் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே சேர்த்து விடுமடா. பூதராஜாவே, உன் உதவிய வாழ்க்கையில மறக்க முடியாது. வர்றேன் பூதா. நில்லடா முட்டா. ஆகாரம்டா, ஆகாரம். பாலும் பழம் வேணுமா? கொண்டார நில்லு. அதெல்லாம் போராடா. உன்னையே விழுங்க போகிறேன். அது என்ன சிங்கன எங்கது? நீ யார்? எங்க வந்தாய்? என் கமபாசனிசா. என் பேரு உதவி. ஆபத்துன்னா திடீர்னு வருவேன். என்ன உங்க சண்டை? சொல்லடா மூடா. கொடுமையை கேடு. நான் இந்த பூத மனுஷனை இல்ல இந்த காலகண்டனை சின்ன ஜாடிக்குள்ள இருந்து காப்பாத்தினேன். சந்தோஷப்பட்டு இத எனக்கு தந்தாரு. இந்த கிடக்கு. இப்ப என்ன உயிரோட திங்கணுமா? இது நியாயமா? இல்ல நியாயமான கேக்குறேன். நியாயம் இல்லைன்னு இப்ப உன்னையே திங்கணுங்கிறாரு காலகண்டையா. இந்த காட்டு மனுஷனை இப்பவே சாப்பிடுங்க. இதோ புரிகிறதாடா. வாடா, என் பசி தீரும். அங்கேயே நில்லுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன அது? உங்களை பார்த்தா பூதமாவே இருக்கிறீங்க. இது ரொம்ப சிறுசு. இதுக்குள்ள எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியணும். அப்படி கேளு. நமக்கு மகிமை இருக்கிறது. அப்படியா? நிரூபிக்கிறேன். ஜெக 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 சங்கரி. தெரிந்ததா பெண்ணே? தெரிஞ்சதுடா ஆனே பைத்தியக்காரா. அதுலயே கடா கமபசனிசா. பல 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 பல. இங்க வா, இங்க வா, இங்க வா என் தங்க. இங்க உட்காரு. நன்றி கட்டவனே, நீ உள்ளே இரு. நாங்க வர்றோம். ஜர 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 சங்கரி சங்கரி.
கம பசனிசா எப்படி இருக்கு மாயக்கம்பளம்? நல்லா இருக்கு. நண்பா சங்கரா, நண்பா சங்கரா, எவன் கட்டினானோ மாளிகை பிரமாதமா இருக்குல்ல? இருக்கு இருக்கு. இதுல உட்காருன பூமதி உட்காரு. இரு இரு. மாயமா இருக்குதா? நீ இரு. நீ இரு. இரு 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 இரு. இரு. நீ இரு இரு. பாத்தியா, ஐயா தான் முதல்ல உட்கார்ந்தாரு. பாத்தியா, அம்மா தான் முதல்ல உட்கார்ந்து. இல்ல நான் தான். 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 இது ஏதோ பூதம் வச்சுக்கிற இடமா இருக்கு. பூமதி, பூமதி, ஐயோ பூமதி, என் பூமதி, என்ன வேலை செஞ்ச? உன்னை நாயாக்கி விட்டன கட்டழகு மானே. இதெல்லாம் உன்னால வந்தது. போ போ. பூமதி, என் கதிதான் என்ன? தங்க வேலை? தங்க வேலும் இல்ல, வெள்ளி வேலும் இல்ல. என்ன தொந்தரவு செய்யணும்? வேணும்னா என்னையும் நாயாக்கிடு, உயிரை விடுறேன். நான் தான் நண்பா. நீயா? உண்மையா நீதானா நண்பா? அது சரி, அந்த மாய நாய் எங்க? பாத்தியா, என் பூமாவை நாயாக்கிட்டு மறைஞ்சிட்டுது. அது செய்யவில்லை, இது. எது? இது. இதனால் ஒரு தரம் தொட்டால் நாய், 2 தரம் தொட்டால் மனித உருவம், 3 தரம் தொட்டினா ஆயிடுங்கிறியா? ஓ மந்திர தண்டமே, இந்த நாய் என் மனைவி. இல்ல இல்ல, இந்த மனைவி நாய் பழையபடி நாயாகணும். என் மனைவிதான் வேணும். திக்கு திக்கு. உமதி, நீ நாயி ஆயிட்ட, நாயா இருந்த. நண்பா, கேட்க மறந்துட்டேன், இந்த பேய்ங்க இருக்கிற இடத்துக்கு நீ எப்படி வந்தேன்னு. அதெல்லாம் பிறகு சொல்கிறேன், முதலில் இங்கிருந்து போகலாம். ஓஹோ, நிசா நிசா. குறுக்கு வழியில் தப்பி போக நினைத்து விட்டீர்களா? பழிக்கு பழி செய்வதே கைமாறு. விலகினில். கொஞ்சம் பொறுங்கள் யுவராஜா, உங்களை காப்பாற்றுவதற்கே வந்தேன். என்ன கருணை, என்ன கருணை. யுவராஜா, இவளை நம்ப கூடாது. நம்மளை பார்த்ததும் வார்த்தையை மாத்திரா. ஏய், நீ நாயம் இல்லை, ஒரு நங்கையின் வாழ்க்கை நாசமாவது பொறுக்காது வந்தேன் யுவராஜா. உடனே இங்கிருந்து தப்பி விடுங்கள், உங்கள் கௌரியை காப்பாற்றுங்கள். சித்திரலேகா, உன் வார்த்தை தெளிவாகவில்லை. அகம்பாவத்தால் உங்கள் கௌரியை விபச்சாரியாய் நிரூபித்தாள் மாலினி. அதிகாரியின் மாயவரியில் சிக்கி சிந்திக்க முடியாத உங்கள் தாய் தந்தையர் கௌரியை நாட்டிலிருந்தே விரட்டினார்கள். நடந்த அந்த உத்தமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாள். அநீதி செய்த அந்த பதிவிரதியை துன்புறுத்தியதற்கு உங்கள் தாய் தந்தையர் கண் பார்வை இழந்தனர். எதற்கு இந்த பொய் கற்பனை? கற்பனை அல்ல ராஜா, கண்ணார பாருங்கள், வாருங்கள். இடையூறு படைத்து என்னை தோல்விக்கு ஆளாக்கி விட்டார். தெய்வ சபையில் என்னை தலைவணங்க வைத்தார். இப்பெருந்தவருக்கு தண்டனை அனுபவி.
மக்களனே பூலோகத்தில் பெண்ணாக பிறப்பாய். உன் வாழ்க்கை பாதையில் கூட பூகம்பம் ஏற்படும். பிறந்த போதிருந்தே உன் வாழ்வில் அடுத்தடுத்து வேதனை புயல் சூழ்ந்து கொள்ளும். ஓ, இது என்ன தர்மம் மகரிஷி? கலையின் பெருமை கொண்டவள்ளாம் என்னை கண்காணிப்பது உங்கள் கடமை. தவறை உணராது தண்டனையும் கொடுத்தீர்கள். அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு என் துயர கோடுகளை மாற்ற முயலுங்கள். இது எனது சாபம். அந்த வீணையின் சுயரூபமே பூலோகத்தில் கௌரியாக பிறந்தார். அதற்கே அந்த பெண்ணை உங்களிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தேன். இதில் நான் செய்த தவறு என்னம்மா? அதிலும் கௌரியை தீர்க்க சுமங்கலியாக ஆசீர்வதியுங்கள் என்று நான் சொல்லவில்லையே. அவ்விருவருக்கும் விவாகம் நடக்கும் என்று நான் மட்டும் நினைத்தேனா? விட்டுவிடுங்கள், தங்களுக்கு தொல்லையாக இருந்தால் கூட. முடியாது நாரதா, அது நமக்கு தீராத அவமானம். அதுவும் உண்மைதான். ஆனால் இந்த வேதனை எந்த முடிவுக்கு கொண்டு வந்து விடுமோ என்றுதான் நான் யோசிக்கிறேன். ஆமாம் பார்வதி, ஆலோசனையின்றி கொடுத்த வரத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதே அநேக விதத்தில் நல்லது. சுவாமி, தந்த வாழ்க்கையை தட்டி பறிக்க முடியாது. நங்கைக்கு மாங்கல்யமே பிரதானம். மஞ்சள் குங்குமத்தை தர வேண்டிய இவள் அதை வாங்கிக் கொள்வது அடுக்குமா பிரபு? கருணை காட்டி உங்கள் சாபத்தை மாற்றுங்கள். பவானி, அது நமக்கு அசாத்தியம் என்று உனக்கு அன்றே தெரியும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தயவு செய்து இந்த ஒரு கோரிக்கையை மறுக்காதீர்கள் பிரபு. கௌரியை எப்படியும் காப்பாற்றுங்கள். நான் உங்கள் துணைவி. எனக்கு அவமானம் நேர்ந்தால் உங்களுக்கு அதில் பங்கில்லையா பிரபு? பார்வதி, நந்தவரத்தை நதியில் இருந்தால் எமக்கு மட்டும் கேவலமில்லை. என்ன ஆனாலும் இவரது சாபத்தை மாற்ற இயலாது. இந்த விஷயத்தில் மட்டும் உன் வேண்டுதல் செல்லாது. சுவாமி, சுவாமி, உங்களுக்கு வெற்றியோ எனக்கு வெற்றியோ பார்த்து விடுங்கள். பார்த்து விடுகிறேன். நீதி யாரும் நினைத்திடில் நீ வந்து நின்றாய், காத்து அருள் தந்தாய், காத்து அருள் தந்தாய். ஜெய ஜெய நாராயணா, ஜெய ஜெய நாராயணா, பிறவி மோகனா, ஏ கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜெய ஜெய நாராயணா. தேவி, சுவாமி, இன்று சிவராத்திரி. விடிவதற்குள் நம் செல்வனுக்கு 25 வருடங்கள் பூர்த்தி ஆகின்றன. முடியாது. என் செல்வ மகனை இழந்து விடுவதற்கில்லை. என் சங்கரன் உயிரோடு இருக்க வேண்டும். மகாராஜா, பேசாது ஊமையாகி விட்டீர்களே, என் மகனை காப்பாற்றுங்கள். என் செல்வ மகனை காக்கும் சக்தி உங்களுக்கு இல்லையா? பேசுங்கள் மகாராஜா, சொல்லுங்கள். வீணாக புலம்புகிறாயே. வினைப்பயனை விடுவிக்க நம்மால் ஆகுமா? நம்பிக்கையில் நம் மகன் பேரில் எல்லா தேவாலயங்களிலும் அபிஷேகங்கள் நடக்கின்றன. சிவபெருமானை வேண்டி நாடெங்கும் யாகமும் பூஜையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மனித பிறவி, இதைவிட நாம் என்ன செய்யலாம்? சொல். அந்த தெய்வத்தை நம்பியே திடமாய் இருக்கலாம். எங்கே இருக்கிறது மகாராஜா? தாயின் இதயம் கொந்தளிக்கின்றது. புண்படுகின்ற என் இதய குமரல் எங்கே நிற்கப் போகிறது? ஐயோ, அந்த துயரை என் கண்கள் பார்க்கும் முன்னே சிவபெருமான் என்னை கொல்லக்கூடாதா? அந்த சாவு எனக்காவது வரக்கூடாதா? தேவி, வருந்தாதே. நாமே இங்கு வாய்விட்டு புலம்பினால் பாவம் அந்த பேரு பெண் கௌரிக்கு தைரியம் எப்படி யார் சொல்வது? 7 நாட்களாக அன்ன ஆகாரமின்றி அந்த பார்வதியின் பாதத்திலேயே கிடக்கிறார். நாராயண். சுவாமி, எல்லாம் உனது நன்மைக்கு. சுவாமி, தெய்வ பிறவி சமயத்தில் வந்து தோன்றி எனது சஞ்சலம் தீர்த்தீர்கள். வன்மையான கொடிய சோதனை என் வாழ்வை அழிக்க வரும்போது தங்களைப் போன்றவர் துணை புரியாதிருப்பதா? இந்த பேதையின் வாழ்வில் மஞ்சள் குங்குமம் தழைத்து விளங்க அருள் காட்டுங்கள் சுவாமி. என் மணவாளனை காப்பாற்றுங்கள். காப்பாற்ற வேண்டிய காப்பாற்ற தகுந்த அந்த சங்கரியை வணங்கம்மா. ஓம்கார சுரூபி, ஆங்கார தேவி,
அந்த ஜெகன்மாதாவிற்கு திருவிளக்கேற்று ஸ்ரீ தேவியின் அனுகிரகம் கிடைக்கும் மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கிறேன். உருவேற்று. ஓம் சர்வமிருத்யு நிவாரண்யை நமக. ஓம் சர்வமிருத்யு நிவாரண்யே நமக. பக்தியுடன் பார்வதியின் பாதத்திலிருந்து நீ தைரியமாக ஆராதித்து இடையறாது இந்த தாரகத்தை முழங்கியபடி நாளை விடியும் வரை வேண்டிக்கும். பஞ்சபூதங்கள் பயமுறுத்தலாம், பேய்கள் வந்து ஓனமிடலாம். மந்திரம் சொல்வதை மட்டும் விட்டுவிடாது. தேவியின் பாதங்களை விட்டு அகலாது. தெரிந்ததா? நல்லது சுவாமி. பவானியின் அருள் கிடைத்தார், பலன் கிட்டிவிட்டார். உன் பதி நாளை சூரியோதயத்தை பார்க்க நேர்ந்தார். உன் பூஜை பலித்து விடும், நீ சுமங்கலியாய் வாழ்ந்திருப்பார். நாராயண். அம்மா, உடம்பெல்லாம் தோர்ந்து விட்டதே, கண்கள் தடுமாறுகின்றதே. அப்பா, 1000 சூலங்களால் குத்துவது போல் தலை பிளந்தது போல் இருக்கிறது. கௌரி, நாவில் ஈரம் மறந்து விட்டதே. அருகிலேயே இரு, உன்னை ஒரு தடவை கண்ணார பார்க்கிறேன் கௌரி. கௌரி, சுவாமி, தேவியை நினைத்துக் கொண்டே கொஞ்சம் படுத்திருங்கள். கௌரி, கௌரி. சுவாமி, தேவி, அம்மா பார்வதி, தேவி, பாலில் மூழ்கினாலும் நீரில் விழுந்தாலும் பாரம் நீதான். ஓம் சர்வமிருத்யு நிவாரண்யை நமः. 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 பரமேஸ்வரா, சிருஷ்டியை என்னால் செய்ய இயலவில்லை. தேவா, இந்த உலகமே ஸ்தம்பித்து விட்டது. சங்கரா, ஏன் இவ்வளவு கோபம்? கோபத்தை விடுத்து அமைதி அடையுங்கள். அந்த மகா பத்தினியை காப்பாற்றுங்கள் மகாதேவா. பசுபதிநாதா, அர்த்த நாரீஸ்வரராக இருக்கும் தங்களுக்குள் வாதங்கள் எதற்கு? மன்னிக்க வேண்டும் கேசவா, எங்களுக்குள் போட்டியோ பொறாமையோ இல்லை. உண்மையான பக்திக்கும் நியாயத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டம் தான். கொடுத்த சாபத்தை சரியான நேரத்தில் நிறைவேற்றாவிட்டால் நமது பெயருக்கே களங்கம் வந்துவிடும். அதெல்லாம் உண்மைதான் மகாதேவா. ஆனால் என்ன ஆனாலும் சரி, என் சாபத்தை நிறைவேற்றுவேன். உங்களால் முடிந்தால் பார்வதியின் மனத்தை மாற்றுங்கள். நடங்கள். லோகமாதா, பரமேஸ்வரி, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். உமாதேவி, நீங்கள் இருவரும் இப்படி சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் எப்படி?
காளிங்கனை விட்டுவிடக் கூடாதா? ரமா, காளிங்கனை விட்டுவிட சொல்கிறாயா? அவன் என் கையாலேயே மரணமடைய வேண்டுமா? என்னை நம்பியவளை ஏமாற்ற சொல்கிறாயா? கொடுத்த வாக்கை மீற சொல்கிறாயா? அப்படி அல்ல, காளிங்கனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். சகோதரி, உனது பக்தருக்கு எந்த கெடுதலும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும். காளிங்கா! பிரபு, ஆவேசம் வேண்டாம் மகாதேவா. வழிமறிக்காதீர்கள். என் சாபத்தை நிறைவேற்ற வேண்டும். எனது வாக்கு பலிக்க வேண்டும். உங்கள் சாபம் என்றோ நிறைவேறிவிட்டது. உங்கள் வார்த்தை தான் வெற்றியடைந்து விட்டதே. அப்படி என்றால் என்னுடைய வரம்? சிவனின் வரத்திற்கு எதிராக ஏதாவது நடக்குமா தாயே? தங்கள் வாக்கும் நிறைவேறிவிட்டது. என்ன சொல்கிறாய் நாரதா? அது எப்படி நடக்கும்? அதை பணிவுடன் தங்களுக்கு சொல்கிறேன். அன்று காளிங்கனுக்கு தாங்கள் சாபம் கொடுத்த போது 25 வருடங்கள் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு என்னை வந்து அடைய வேண்டும் என்றுதானே தாங்கள் கூறினீர்கள். உயிரை எடுப்பேன் என்று கூறவில்லையே. ஆமாம். அதற்கு தங்கள் சாபப்படி காளிங்கன் 25 வருடங்கள் பூலோகத்தில் வாழ்ந்துவிட்டு அதன் பிறகு கைலாயத்திற்கு வந்து சேர்ந்தான். இதை வைத்து பார்க்கும்போது தங்களுடைய சாபம் நிறைவேறியதல்லவா? அதேபோல் தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாவது போல் காளிங்கன் தேவியின் கர்ப்பத்தில் காப்பாற்றப்பட்டு மீண்டும் அவன் இங்கே பிறந்திருக்கிறான். அப்படி என்றால் காளிங்கனும் மறுபிறவி எடுத்தது போலாகிற்று அல்லவா? அப்படி என்றால் என்னுடைய பக்திக்கு மாங்கல்ய பாக்கியம் எப்படி கிடைக்கும்? ஏன் கிடைக்காது தாயே? காளிங்கன் அதே உருவத்தில் உங்கள் கர்ப்பத்தை சென்றடைந்து மீண்டும் அதே உருவத்தில் இங்கு பிறந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது தங்கள் சாபம் எப்படி நடக்காமல் இருக்கும்? இப்பொழுதாவது இருவரும் சம்மதிப்பீர்களா? சம்போஷங்கள் சம்போஷங்கள். இந்த நாடகத்துல பங்கெடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். மாலினி, என்ன மாலினி, சக்தியை விட பக்தி தான் பெருசு. பார்வதி தேவிக்கு முன்னாடி உன்னுடைய மாயாஜாலங்கள் என்னைக்கும் எடுபடாது. நீ இப்போதாவது புரிந்து கொண்டாயா? நீ செய்த பாவங்களை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்பாயா மாலினி? சொல். மன்னியுங்கள் மகாதேவா. பேரழகி என்ற அகம்பாவத்தால் நினைத்ததை அடைந்து விடலாம் என்ற இருமாப்பில் இப்படி நடந்து கொண்டே அந்த கற்பு கரசிக்கு களங்கத்தை ஏற்படுத்த நினைத்து நானே களங்கத்தில் மாட்டிக்கொண்டேன். என்னை மன்னித்தருளுங்கள் பிரபு. பாவப்பட்ட ஜென்மமே, அற்புதமான சக்தியை உலக நன்மைக்காக பயன்படுத்தாமல் அழிவுக்கு பயன்படுத்தி விட்டாய். தேவலோகத்தில் பிறந்த ராட்சசி போல் நடந்திருக்கிறாய். நான் கொடுக்கும் தண்டனையை அனுபவி. இன்று முதல் நீ உன் தேவலோக சக்தியை இழந்து விட்டாய். காளிங்கா! பிரபு, இப்போதாவது என் மேல் கருணை வந்ததே. தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எனக்கு வழங்கி அருள் புரிய வேண்டும். எனக்கு அதுவே போதும். அப்படி இல்லை காளிங்கா. நீ என் சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றாலும் கௌரியின் அன்பிலிருந்து நீ விடுபட முடியாது. ஆமாம் மகனே, அந்த மகா பத்னி உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். நீ சென்று உன் பத்னியையும் உன் தாய் தந்தரையும் சந்தோஷப்படுத்து. வேண்டிய காலம் வரையில் தம்பதிகள் இருவரும் பூலோகத்தில் சந்தோஷமாக வாழுங்கள். சமயம் வரும்போது இருவரும் என்னை வந்து சேர்வீர்கள். அப்படியே ஆகட்டும் பிரபு. ஸ்வர்ண கௌரி நாமத்துடன் போற்றப்படும் ஜெகன்மாதாவின் பக்தையான கௌரியின் கதையும் இந்த ஸ்வர்ண கௌரி கதை என்றே போற்றப்படட்டும். இந்த கதையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் அந்த பார்வதி பரமேஸ்வரனின் ஆசீர்வாதத்தை எல்லா விதத்திலும் பெறட்டும். ததாஸ்து. 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 கௌரி, சுவாமி, கௌரி, கௌரி, சுவாமி, கௌரி. சந்துரு, சந்துரு, தந்தையே. சந்துரு, கௌரி, சந்திரா. திருப்பாவை ஜெகதீஸ்வரி, நின் கருணை பெற அன்புடன் தானே நின்றே
பரமேஸ்வரி கம கம தனி தனி ரிகரி கம பப தனி தனி சம கபமா 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 கம திருப்பாவை ஜெகதீஸ்வரி திருப்பாவை ஜெகதீஸ்வரி ஜெகதீஸ்வரி